வணக்கம் நண்பர்களை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செவரன்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செவரன்ஸ்னால் என்ன? நீங்கள் என்னைக்குன்னா உங்கள் ஒர்க் லைஃபுக்கும் உங்கள் ஆக்சுவல் ஃபேமிலி லைஃபுக்கும் வேறு பர்சனாலிட்டி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? லைக் உங்கள் மூளையில் ஒரு பிளவை ஏற்படுத்தி ஆஃபீஸில் இருக்க பர்சன் வேறு, வீட்டில் இருக்க பர்சன் வேறு, ரெண்டு பேருக்கும் வேறு மெமரிஸ். ஆஃபீஸை விட்டு வெளில வந்தால் நீங்கள் வேறு ஆளாக இருப்பீங்க, ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் திருப்பி வேறு ஆளாக இருப்பீங்க. இப்படி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் லூமன். மண்டைக்குள்ளே ஒரு சிப்பை இன்சர்ட் பண்ணி மைண்ட் ஸ்பேஸை ரெண்டாக பிரித்து அவங்களுக்கு வெளியில் நடக்கிற எதுவுமே ஆஃபீஸ்க்குள்ளே தெரியாமலும், ஆஃபீஸில் நடக்கிற எதுவுமே வெளியே தெரியாமலும் தன்னோட எம்ப்ளாயிஸை வச்சுட்டு இருக்காங்க லூமன் ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி. அவங்க ஏன் இதை பண்ணுறாங்க? இதனால் அவங்களுக்கு என்ன யூஸ்? அது மட்டும் இல்லாமல் இதனால் அந்த எம்ப்ளாயீஸுக்கு வர பாதிப்புகள் என்னென்ன? இதெல்லாம் தான் இந்த சீரீஸோட கதை. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த கதையை பற்றி பார்ப்போம். செவரன்ஸ் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு தன்னோட நினைவை இழந்து டேபிள் மேலே படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு குரல் மட்டும்தான் கேட்குது. அந்த குரல் ஒரு ஸ்பீக்கர்லேருந்து வருது. அவள் கண்முழிச்சு பார்க்குறா. அவள் கண்முழிச்சு உடனே அந்த ரூமை விட்டு வெளில ஓட தான் ட்ரை பண்ணுறா. பட் அவளால் ரூமை விட்டு வெளில போக முடியல. ஸோ அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர குரல் சொல்கிறது, நான் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் பதில் சொல்லி உன்னை ரூமை விட்டு வெளில அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிக்குது. நீ எங்கேருந்து வர? ஃபர்ஸ்ட்டு அவள் அதுங்க பதில் சொல்லிடுறா. அமெரிக்காவில் இருக்க ஒரு ஸ்டேட் பேர் சொல்கிறா. அடுத்து உங்கள் அப்பா பேர் என்ன? அதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறா. அடுத்து உன் பேர் என்ன? அதுவும் அவளுக்கு ஞாபகம் வரல. உன் அம்மா பேர் என்ன? அதுவும் அவளுக்கு ஞாபகம் வரல. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அப்படின்றப்ப செவரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடுச்சுன்னு அந்த கம்பெனியில் இருக்கவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. அங்கே ஒரு மேன் நின்றுட்டு இருக்கான். கட் பண்ணால் அந்த மேன் யார்? அந்த மேன் தான் மார்க் ஸ்கவுட், நம்மளோட மேக்ரோ டேட்டா ரிஃபைன்மெண்ட் இன்ஜினியர். மார்க் ஒரு நாள் வழக்கம் போல் வேலைக்கு வரான். அவனோட வெளியில் இருக்க ஐடென்டி கார்டை கட்டி வச்சுட்டு செவரன்ஸ் ஃப்ளோர், அதாவது லூமனில் தனியாக செவரன்ஸ் ஃப்ளோர்னே ஒன்று இருக்குது. மேலே இருக்க ஆஃபீஸில் இருக்கவங்களாம் நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்க. செவரன்ஸ் ஃப்ளோர் வந்து லிஃப்ட் வழியாக கீழே வரணும். கீழே இருக்கவங்களாம் செவர்டு, அதாவது தன்னோட மூளையை ரெண்டாக பிரித்தவங்க. ஒர்க் லைஃப் தனியாக, ஃபேமிலி லைஃப் தனியாக. ஸோ செவரன்ஸ் ஃப்ளோருக்கு வரணும்னா அவங்க தன்னோட வெளியில் இருக்க ஐடென்டி எல்லாத்தையும், அதாவது அவங்க பேர், அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் வெளில வச்சுட்டு உள்ளே வரதுக்கான ஒரே ஒரு ஐடி கார்டு இருக்கும், அதை எடுத்துகிட்டு தான் வரணும். அப்படி அங்கே இருக்க செக்கிங்லாம் ஃபஸ்ட்டு மார்க் ரிசப்ஷனில் வந்து வெயிட் பண்ணுறான். ஓகே சொல்கிறாங்க. கீழே வந்து செக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு லிஃப்ட்டில் இறங்கலாம். லிஃப்ட்டில் இறங்கி கீழே வர சொல்ல தான் அவங்களுக்கு அந்த ஸ்விட்ச் நடக்கும். லிஃப்ட் தான் அந்த ஸ்விட்சிங் பாயிண்ட். லிஃப்ட்டில் கீழே வர சொல்ல டக்குன்னு ஒரு செகண்ட் அவங்களோட ஐஸ் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். அப்படி பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகி உள்ளே வந்த மார்க் அவனோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தா பிடியே காணும். பிடி யாருன்னா, பிடி தான் அவனோட ஹெட். அவங்க 4 பேர் கொண்ட குழு. அந்த 4 பேர் யார் யாருன்னா, மார்க்கேஸ், அதாவது மார்க் ஸ்கவுட் வெளியில் உள்ள மார்க்கேஸ், அவன் டிலன், எர்விங், பிடி கல்னர். இவங்க 4 பேர்னா மேக்ரோ டேட்டா டிபார்ட்மெண்ட், அதாவது அது ஒரு டிபார்ட்மெண்ட். அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே பிடி இல்லை. ஏன் பிடி இல்லைன்னு கேட்டதுக்கு அவன் வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. மார்க்கால் இதை நம்ப முடியல. அவன் நல்லா தானே வேலை செஞ்சிருந்தான், அவன் எந்த வேலையை விட்டு போகிறான். சரி இது எதையும் இப்போ பெருசாக கண்டுக்க வேணான்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் உள்ளே வரான் மில்ச்சிக் யாரான்? மில்ச்சிக் தான் வந்து சூப்பர்வைசர் மாதிரி இந்த செவரன்ஸ் ஃப்ளோருக்கு. அவன் மார்க்கை கூட்டிகிட்டு போய் ஆர்மானி கோபெல், அதாவது மிஸ் கோபெல் கிட்ட உட்கார வைக்கிறான். மிஸ் கோபெல் தான் இந்த செவரன்ஸ் ஃப்ளோரோட ஹெட்டு. அவங்ககிட்ட பிடி இனிமேட்டு கிடையாது, நீ தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட புதிய ஹெட், உன்னை நான் ஹெட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறேன், நமக்கு புது கேண்டிடேட் இருக்காங்க, அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணுன்னு சொல்கிறான். அங்கே தான் போய் அந்த ஃபஸ்ட்டு சொன்னல அந்த சீன் நடந்தது. இன்டர்வியூவில் அவள் பேர் என்னன்னு கேட்குறது, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கதவு திறந்து உள்ளே வந்துடுறான் நம்மளோட மார்க். உள்ளே வந்த மார்க் எலினா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இன்டர்வியூ வர சொல்ல என்னை 2 மணி நேரம் இதே கேள்வி கேட்டு சாவடிச்சானுங்க. உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன ஞாபகம் இருக்குன்னு. நான் உனக்கு 10 நிமிஷத்தில் இந்த கொஸ்டின்லாம் முடிச்சிருக்கேன். உனக்கு இங்கே வேலை செய்ய இஷ்டம் இருக்கா இல்லையா, அது வரைக்கும் பதில் சொல்லுன்றான். இஷ்டம் இல்லைனா இப்போயே ஒன்று வெளில அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். மார்க்குக்கு அவள் இங்கே வேலை செய்யறதுல ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொருத்தர் செவர்டா இங்கே இருக்க வேணாம் தான் மார்க் நினைக்கிறான். ஸோ அவளை வெளியே அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி தான் மார்க் கேள்விகள்லாம் கேட்குறான். லைக் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறான். அவளும் நான் இங்கே இருக்க விரும்பலன்னு சொல்கிறான். சரி மார்க்கும் சரிவா, நான் அவனை கூட்டு போய் எக்ஸிட் ஃப்ளோரில் விட்டுறான்னு சொல்லி வெளியில் கூட்டு போய் அவளை அனுப்பிச்சி வைக்கிறான். அதாவது அங்கே ஒரு எக்ஸிட் டோர் இருக்குது, இது வழியாக போனீங்கன்னா நீ போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம், இதோட இந்த ப்ராசஸே முடிஞ்சு போச்சு, நீ திருப்பி என்னை பார்க்கவே தேவையில்ல. பட் நீ வெளில போகிறத நான் பார்க்க முடியாது, அது ஒரு ப்ரோட்டோகால், நீ கிளம்பி போன்னு சொல்லலாம். அவள் வெளில போகிறா, மறுபடியும் திரும்ப உள்ளே வந்துடுறா. நான் திரும்ப உள்ளே வந்துட்டேன். மார்க்கு திரும்பவும் அவளை வெளில அனுப்பிச்சுக்கிறான். திரும்ப உள்ளே வந்துடுறா. ஹெல்லிக்கும் ஒன்றும் புரியல, மார்க்குக்கும் ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு ஹெல்லியை கூப்பிட்டு போய், ஹெல்லி ஹார் அதாவது ஃபுல் நேம், ஹெல்லியை கூப்பிட்டு போய் கோபல் கிட்ட நிறுத்த வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வெளில போனோன்றா, ஆனால் இவளால் வெளில போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு. கோபல் மார்க்கை திட்டுறான். ஏண்டா உன்னை அவளை கன்வின்ஸ் பண்ணி இங்கே இருக்க வைக்க சொன்னா, நீ அவளை வெளில அனுப்பிச்சு வைக்கிறதுலே இருக்கியே, அவகிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி இங்கே இருக்கவே, அவளை வெளியே அனுப்பி வைக்கிறதுக்கு நம்ம இல்லை. பட் பரவாயில்ல, இதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நாங்கள் இதை பார்த்துக்குறோம், நீ கிளம்புன்னு சொல்லி
எல்லியை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு இன்டர்வியூ போட்டு காட்டுறாங்க. அது என்னன்னா அவளோட அதாவது அவுட்டர் பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டி என்ன சொல்லுதுன்னா, நான் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தான் இந்த வேலையை சூஸ் பண்ணியிருக்கேன். நீ ஆசைப்பட்டாலும் இல்லைனாலும் உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும் இந்த ஆஃபீஸில். ஏன்னா நான் தான் இங்கே திங்ஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவேன், நான் தான் வெளி உலகத்தில் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லி உனக்கு வேறு வழியே இல்லை வேலை செய்யணும்னு சொல்கிறான். நம்ம வேறு வழிகளை யோசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லி போய் அன்றைக்கி டேவை ஓட்டுறா. அவளுக்கு சொல்லித்தராங்க நம்ம என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறோம் அதெல்லாம். டே முடியுது, மார்க்கும் வீட்டுக்கு கிளம்பி போகிறான். போகிற வழியில் எல்லியை பார்க்குறான். பட் அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் யாருன்னே தெரில. ஸோ மார்க் நேராக, ஏன்னா அதான் செவரன்ஸ். இந்த சீன்லேயே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க செவரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஆஃபீஸில் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு வெளியில் வந்தால் ஒருத்தர் அடையாளம் தெரில. அப்படி தான் செவரன்ஸ் ஒர்க் ஆகும். ஆஃபீஸில் நடக்கிற எந்த மெமரியும் ஆஃபீஸை விட்டு வெளில வந்தால் அவங்களுக்கு இருக்காது. மார்க் நேராக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் டிவி ஷோஸ் பார்க்குறான், குடிக்கிறான். ஏன்னா அவன் தனியாக தான் இருக்கான்றது இது மூலயமா தெரியுது. அப்போ அவன் கதவை தட்டுறது யாருன்னா அவனோட சிஸ்டர். மார்க்குக்கு எந்த ஃபேமிலியும் இல்லை, எந்த சொந்தமும் இல்லை. அவனுக்கு இருக்க ஒரே சொந்தம் அவனோட சிஸ்டர் மட்டும்தான். அவன் சிஸ்டர் பேர் டெவான் ரிக்கன்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஸோ மார்க்கை டெவான் கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான். அங்கே ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி நடக்குது. அங்கே எல்லாரும் மார்க்கோட வேலையை பற்றி கேட்க, மார்க் லூமனில் செவர்டு ஃப்ளோரில் இருக்கிறத சொல்கிறான். அதை பற்றின கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஓடுது. லைக் செவரன்ஸ் கரெக்டாக தப்பா இந்த மாதிரி இந்த விஷயங்கள் மார்க் அன்கம்ஃபர்டபுளாக ஆகுது. நான் என்னோட சொந்த முடிவில் தான் இந்த சாய்ஸ் எடுத்திருக்கேன், யாரும் என்னை ஜட்ஜ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த டின்னர் கிளம்பிடுறான். இது டெவானுக்கும் ரிக்கனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் உருவாக்குது. பட் வேறு வழி இல்லையே, அவனோட முடிவு அவனோடது. மீன்வைல் டெவான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுவும் நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கா. இந்த டைமில் வீட்டுக்கு போகிறதும் ரொம்ப ரிஸ்க்கு, ஏன்னா மார்க் வேறு குடிச்சிருக்கான் அந்த இதில். ஸோ மார்க் அங்கேயே டெவான் கூடயே, அதாவது அவங்க வீட்லேயே தங்குறான். மார்க்கை அங்கேயே அவங்க வீட்லேயே தங்க வைக்கிறாங்க டெவான் ரிக்கியும், அதாவது மார்க்கோட சிஸ்டரும் அவங்க சிஸ்டர் ஹஸ்பண்டும். தூங்கிட்டு இருக்க சொல்ல நடுராத்திரி தண்ணி குடிக்கலான்னு வந்த மார்க் வெளியில் கார் பார்க்கில் யாரோ ஒருத்தர் இருக்கிறத பார்க்குறான். நல்லா ஒத்து பார்த்தா அது அவருக்கு தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்கான யாருன்னு அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. சரி, இந்த டைமில் வெளில போனால் நமக்கு தான் ரிஸ்க்குன்னு உள்ளே போய் தூங்கிடுறான் மார்க். அப்புறம் அடுத்த நாள் காலைல அவன் சிஸ்டர் கிட்ட சொல்கிறான், நான் இந்த மாதிரி நேற்று நைட்டு யாரோ ஒருத்தரை வெளில பார்த்தேன், கோட் சூட்லாம் போட்டு பிஸ்னஸ் மேன் மாதிரி இருந்தானு. அது யாருன்னா குடிகாரனா இருக்கும், நீ அதை பற்றிலாம் பெருசாக கண்டுக்காதுன்னு சொல்லி டெவான் மார்க் ஆஃப் பண்ணி அனுப்பிச்சிடுறான். சரி, காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போய் டேபிளில் உட்காந்தா அவன் நேற்று நைட்டு பார்த்தா அதே ஆள். அவன் பேர் பிடி, அதாவது நான் முன்னாடி சொன்னேன்ல பிடி வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டாங்கன்னு, அதே பிடி தான். அந்த பிடி மார்க்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான், டேய் நான் கூட தான் லூமனில் ஒர்க் பண்ணேன், இப்போது நான் போக இடம் இல்லாமல் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கேன், ஏன்னா நான் என்ன ரீஇன்டெகிரேட் பண்ணிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். மார்க்கு இது எதுவுமே நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒன்று யாருன்னே தெரியாது, நான் ஏன்டா அவனை நம்பணும்னு சொல்லிட்டு அவனை விட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறான். வீட்டுக்கு போனால் அவன் நெய்பர் அவங்க வீட்டு முன்னாடி குப்பையாக வச்சுக்கிறாங்க. என் வீட்டு முன்னாடி என் குப்பை வைக்கிறீங்கன்னு நெய்பர் கிட்ட போய் பேச சொல்லதான் அவனோட நெய்பரை நமக்கு காட்டுறாங்க. அவன் நெய்பர் யாருன்னா ஆர்மனி கொபெல், அவனோட டிபார்ட்மெண்ட் ஹெட் சீஃப். அவன் தான் அவன் நெய்பராக இங்கே நடிச்சிட்டு இருக்கா, அவனை சூப்பர்வைஸ் பண்ணுறான் வெளி உலகத்துலையும். ஆனால் மார்க்குக்கு இதை பற்றின சுத்தமான எந்த ஐடியாவும் இல்லை. அவள் தான் நம்மளோட செவரன்ஸ் ஃப்ளோர் சீஃப்ன்றதும் அவனுக்கு தெரியாது. கட் பண்ணால் இப்போ நமக்கு எல்லிஆர் உள்ளே வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை காட்டுறாங்க. அவள் உள்ளே வரத்துக்கு முன்னாடி ரொம்பவே சந்தோஷமாக மில்சிக் கிட்ட பேசிட்டு வரான். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நான் அந்த செவரன்ஸ் ஃப்ளோருக்குள்ளே வரது ரொம்ப தேங்க்ஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த செவரன்ஸ் சர்ஜரியும் ரொம்ப ஹாப்பியாகவே கோத்ரூ பண்ணுறா. அந்த சிப்பும் அவளோட ஸ்கல்ல இறங்கி அவளோட பிரெயினில் பிளேஸ் பண்ணப்படுது. இதனால தான் அவள் வெளியில் வந்த ஒவ்வொருத்தரையும் திருப்பி உள்ளே விட்டு இருந்தா. ஏன்னா மில்சிக் வெளியில் இருந்து அவள் வெளில வந்தவனே உங்களோட அதாவது உள்ளே இருக்க பர்சனாலிட்டி வேலை செய்ய ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹெல்லி மறுபடியும் உள்ளே போயிட்டு இருக்கா. அவள் என்ன சொல்கிறது, நம்ம போய் நான் இந்த வேலையை எப்படின்னா செஞ்சுதான் ஆகணும், எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இதனாலன்னு சொல்லி உள்ளே போயிடறான். இதனால தான் ஹெல்லியால் வெளியில் போகவே முடியல. கட் பண்ணால் ஆஃபீஸில் செகண்ட் டே. இன்னைக்கு சீக்கிரமாக வந்த மார்க் ஆஃபீஸில் இருக்க டெஸ்க் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிருக்க சொல்ல அவனால் அந்த குரூப் ஃபோட்டோவை பார்க்கும்போது மார்க்குக்கு ஏதோ தப்பாக படுது. லைக் அவங்க பழைய குரூப் ஃபோட்டோ பிடி, அவன், டில்லன், அர்வின் எல்லாமே இருக்கிறது. இவங்க 4 பேர் தான் ஒரிஜினல் ரிஃபைனர்ஸ். லெஃப்டில் இருக்கிறது பிடி, அது பக்கத்தில் இருக்கிறது மார்க், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டில்லன், அது பக்கத்தில் இருக்கிறது அர்வின். இவங்க 4 பேர் தான் ஒரிஜினல் ரிஃபைனர்ஸ். இப்போ இதில் பிடி இல்லை. சரி, இந்த ஃபோட்டோவை பார்த்தா தான் நமக்கு இந்த மெமரிஸ்லாம் வருதுன்னு சொல்லி மார்க் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி அவங்களோட ஸ்டோரேஜ் யூனிட்ல ஒழிச்சு வச்சிடறான். அப்போதான் ஹெலினா வரா. ஹெலினா தனக்கு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாதிரி மார்க் கிட்ட சொல்லி நம்ம என்ன வேலை செய்யணும்னு கேட்குறான். மார்க் அவனை கூட்டிட்டு போய் சிஸ்டம் ஆன் பண்ணி, அதாவது அது ஒரு பழைய சிஸ்டம் 1980 சிஸ்டம், அதை ஆன் பண்ணி ஹெலினாக்கு சொல்லித்தரான். இங்கே இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணணும், இதெல்லாம் டேட்டாஸ். நம்ம எந்த டேட்டா ரிஃபைன் பண்ணுறோன்னு ஹெலினா கேள்வி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த நம்பர்ஸில் ஒரு சில நம்பர்ஸை பார்க்க சொல்ல ஒவ்வொரு எமோஷன்ஸ் வரும். ஒரு சில நம்பர்ஸை பார்க்க சொல்ல உனக்கு பயமாக இருக்கும், அந்த மாதிரி பயமாக இருக்க நம்பர்ஸை நீ ரிமூவ் பண்ணணுன்னு மார்க் சொல்கிறான். இதை கேட்டு ஹெலினா,
இப்படி ஒரு வேலையான்னு சிரிக்கிறா. அதுக்கு மார்க், உனக்கு ஃபர்ஸ்ட் அப்படி தாண்டி இருக்கும், கொஞ்ச நாள் பண்ணு, உனக்கே புரியும், உனக்கே நம்பர்ஸ் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வரும்னு சொல்கிறான். இதுக்கு நடுத்தில் இந்த மில்ஸ்டிக் மண்டையை வேற வந்துட்டான். ஒரு ரெட் கலர் பாலை தூக்கினு, வா நம்ம போய் இந்த கேம் விளையாடுவோன்னு. தெரியல, ஒரு பாலை உருட்டி விட்டு இந்த கார்பரேட் ஆஃபீஸ்லாம் நடக்கும், அந்த பால் யார்கிட்ட வருதோ அவங்கள பற்றி பேசணும்னு. ஸோ ஒவ்வொருத்தராக அந்த கேம் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த பால் எலிக்கிட்ட வந்து, எலி எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் பிறந்த 2 நாள் தான் ஆகுது, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்கிறா. அடுத்து அந்த பால் ஏர்விங் கிட்ட போகுது. ஏர்விங் வந்து, லூமன் கம்பெனியோட எல்லா பிரின்சிபல்ஸும் எனக்கு தெரியும், நான் அது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு நேர்மையான ஆள், அந்த மாதிரி ஆஃபீஸில் ஜாலரெல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பேசுகிறான். மார்க் கிட்ட பால் வருது. மார்க் ரொம்ப ஜென்ரிக்காக பேசுகிறான், எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கும், இங்கே ஒர்க் பண்ணுறேன்னா ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர் அந்த மாதிரி. அடுத்து டில்லன் கிட்ட வருது. டில்லன் எப்படின்னா ப்ரைஸஸ்க்காகவும் ஒர்க் பண்ணுறவன், லைக் கூப்பன்ஸு, கிஃப்ட்ஸு, அதுக்கோசம் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு அந்த மாதிரி. டில்லன் அதை பற்றி சொல்கிறான். இது எல்லாம் முடிச்சுட்டு அவங்க புதுசாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த குரூப் ஃபோட்டோ சீக்கிரமே உங்களுக்கு வந்துடும், அதை நீங்கள் ஒரு டேபிளில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த டைமில் நம்மளோட எல்லி வந்து இன்னொரு முட்டாள்தனமான வேலையை பண்ணுறா. என்னன்னா, ஒரு பேப்பரில் இவோட குவிட்டுன்னு எழுதி எடுத்துகிட்டு லிஃப்ட்டுக்கு போகிறா. அப்போ மார்க் எவ்வளோ சொல்கிறான், லிஃப்ட்டு ஃபுல்லாக சென்சார்ஸ் இருக்குது, நீ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வெளில எடுத்துகிட்டு போக முடியாது, அதாவது எந்த ஒரு லெட்டர்ஸோ சிம்பிள்ஸோ வெளில போவாதுன்னு சொல்கிறான். அதை ஹெல்லி நம்ப மாட்டேறான். இது வரைக்கும் நான் உலகத்தில் எவ்வளோ இடத்துக்கு போய்க்கிறேன், இப்படி ஒரு ஸ்கேனரை நான் பார்த்ததே கிடையாது, இதெல்லாம் சும்மா உடான்ஸு, நீ இன்னுமா இதெல்லாம் நம்பினுக்கிற, ஏதோ நம்பரை பார்த்தா எமோஷன்ஸ் வருன்ற, பேப்பரை எதனா எழுதி எடுத்துன்னு போனால் வெளில எடுத்துன்னு போக முடியாதுன்ற, இதெல்லாம் எந்த விதத்தில் நான் நம்புற மாதிரி இருக்குது. நான் எழுதி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி வேகமாக ஓடி லிஃப்ட்டுக்கு போகிறா. மார்க் அவளை எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணியோ அவள் லிஃப்ட்டில் ஏறிடுறா. மார்க் சொன்ன மாதிரியே அந்த ஸ்கேனர்ஸ் லெட்டர்ஸை டிடெக்ட் பண்ணி அங்கே ரெட் லைட் வர ஆரம்பிக்குது. அங்கே தான் நம்ம செக்யூரிட்டி ஹெட் என்ட்ரு குடிக்கிறான். இவன் தான் நம்மளோட செக்யூரிட்டி ஹெட். அவள் கையில் எழுதி இருக்கிறத பார்த்துட்டு உன்னை பனிஷ்மெண்ட் ரூம்க்கு கூப்பிட்டு போனோம்னு சொல்கிறான். மார்க் வந்து அங்கே தடுக்கிறான். அவள் எந்த தப்பும் பண்ணலை, நான் தான் அவளுக்கு ரூல்ஸ் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸோ இது என்னோட தப்பு தான், அவளை பனிஷ் பண்ணுறதுக்கு பதில் என்ன பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறான். சரின்னு அவனும் ஒத்துக்கிட்டு அவனை கூட்டிகிட்டு பிரேக் ரூம்ன்ற இடத்துக்கு போகிறான். பிரேக் ரூம் அதாவது பனிஷ்மெண்ட் ரூம். இங்கே தான் நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்புக்கான மன்னிப்பு கேட்பீங்க, அதாவது அந்த தப்புக்கான தண்டனை இங்கே தான் கிடைக்கும், அதுக்கு தான் பிரேக் ரூம். அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது இப்போ நமக்கு ரிவீல் பண்ணலை. அதுக்குள்ளே போன மார்க் அன்றைக்கி ஃபுல் டேவை அந்த பிரேக் ரூம்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறான். கட் பண்ணால் மார்க் நைட்டு ஒரு அழகான பொண்ணு கூட டின்னரில் இருக்கான், லைக் டேட் மாதிரி. ஆனால் அந்த டேட்டில் மார்க் சொதப்பிடுறான். ஒழுங்காகவே அவன் எதையும் பேசலை, வேண்டாம் வெறுப்பா ஃபுல்லாக குடிச்சிட்டு வெளில நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போயிட்டு சொல்ல ரோட்டில் சில பேர் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதாவது துண்டு பிரசாரம், செவரன்ஸுக்கு எதிராக. செவரன்ஸ் ஹியூமானிட்டிக்கு எதிரான ஒரு விஷயம். இப்படி பண்ணுறது மூலயமா நம்ம ஒர்க்கர்ஸோட பேசிக் ரைட்ஸையே மதிக்க மாட்டோம், அவங்களோட ரைட்ஸ் எல்லாமே அழிக்கப்படுது, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்கே போய் மார்க்ஸிங் போடுறான். இது எல்லாரும் அவங்களவங்க சொந்த முடிவில் எடுக்கிறது தானே, நீ சவர் பண்ணிக்கணும்னு நீ முடிவு எடுத்துட்டனா அது உன்னோட இஷ்டம்டா, அது உன்னோட இஷ்டம் தானே, அப்புறம் எப்படி இது ரைட்ஸுக்கு எதிரானதாகும், அப்படி இப்படின்னு அங்கே ஒரு கலாட்டா பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனோட நெய்பர் வீட்டுக்குள்ளேயே வந்துடுறான், அதாவது ஆர்மனிக் கோபல். அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு குக்கீஸ்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போயிடுறான். நீ ஓகேவா, எப்படி ஃபீல் பண்ணுற அந்த மாதிரிலாம் கேட்டு அவன் இவனை விடாமல் வேவு பார்க்குறான். அடுத்த நாள் காலைல விடுது. பட் இந்த தடவை மார்க் ஆஃபீஸ் போகல. ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி சிக் லீவுன்னு சொல்லிட்டு மார்க் ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு போனான். எந்த இடத்துக்குன்னா ஒரு பாழடைஞ்ச ஃபேக்ட்ரிக்கு. ஏன் அங்கே போகிறான்னா, பிடி அவங்ககிட்ட இந்த அட்ரஸை கொடுத்துருப்பான், உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த ரீஇன்டகிரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வான்னு சொல்லிட்டு. ஸோ மார்க் அன்றைக்கி ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பிடியை மீட் பண்ண. அங்கே பிடி ஒரு மேப்பை வரைஞ்சி வச்சுருப்பான். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஆஃபீஸோட மேப், இதுக்கு மேலே நமக்கு எந்த விஷயமே தெரியல. அது நம்மளால் நம்ம ஆஃபீஸில் இருக்க எந்த ஒரு வழித்தடங்களையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. அதாவது பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு போகிறதுக்கு கூட நமக்கு வழி தெரியல. அது ஏன் அவங்க நம்மக்கிட்ட இருந்து இது எல்லாத்தையும் மறைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறான். பிடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது, அங்கே ஒன்றும் நம்ம யாரையும் கொலை பண்ணலையே, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம், நீ இவ்வளோ தூரம் இறங்கி உயிரியே பணைய வச்சு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கேன்னு சொல்ல பிடி அவங்ககிட்ட ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறான். அந்த ரெக்கார்டிங்கில் உடஞ்ச குரலோட மார்க்கோட வாய்ஸ் இருக்கு. நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேட்டு இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காதுன்னு மார்க் அழுதுட்டே சொல்கிற வாய்ஸ் இருக்கு. இது கேட்ட மார்க், நான் ஏன் இவ்வளோ எமோஷனலி ட்ரெயினாக பேசிட்டு இருக்கேன்னு பிடி கிட்ட கேட்க, இதுதான் செவரன்ஸ் பண்ணா, இதுதான் லூமனில் நடக்குது, இதை எதிர்த்து தான் நான் போராடுறேன், அங்கே நம்ம எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். மார்க்குக்கு ஒன்றுமே புரியல. கட் பண்ணால் மார்க் வராததை பற்றி ஆஃபீஸில் ஒரு பெரிய கான்வர்சேஷனே போகுது. அவன் ஏன் வரல, அவனுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லையா, இல்லை போய் சொல்லிட்டு வேற என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு டிலன், ஏர்விங், எல்லி இவங்க 3 பேருக்குள்ள கான்வர்சேஷன் போகுது. அப்போ ஹெல்லி அவளோட ஃபர்ஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறான். லைக் அவளுக்கு ஒரு நம்பரை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் எமோஷன் வருது. இதை பார்த்த டில்லனும் ஏர்விங்க்கும் அவளை சொல்லி தராங்க. இந்த நம்பரை பார்த்தோன்னே உனக்கு ஒரு எமோஷன் வந்துச்சுல, இது சுற்றி இருக்க எல்லா நம்பரையும் இப்போ நீ டெலிட் பண்ணணும்,
இதுதான் நம்மளோட ஆஃபீஸில் நமக்கு நடக்கிற வேலை. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 100 ஃபைல் வருதுன்னா ஒரு 80 ஃபைலை முடிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஏர்விங்க்கு ஆலோசினேஷன் வருது. அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, லைக் ஆலோசினேஷன்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இதை பார்த்த மில்ச்சிக், உனக்கு மறுபடியும் ஆலோசினேஷன் வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சா, நீ போய் வெல்னஸ் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை ஒரு தெரப்பி செக்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறான். வெல்னஸ் ரூம்ன்றது ஒரு தெரப்பி செஷன். அங்கே போய் தான் போகிற வழியில் பேர்ட்டை மீட் பண்ணுறான் ஏர்விங். பேர்ட் யாருன்னா ஆப்டிக்கல் அண்ட் டிசைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட். அதாவது அங்கே இருக்க ஆஃபீஸில் இருக்க பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே பேர்ட் பண்ணது தான். இதை பற்றி ஏர்விங்க்கும் பேர்ட்டுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போகுது. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச அப்புறம் ஏர்விங் தெரப்பிக்கு போகிறான். அங்கே தெரப்பியில் உட்காந்துட்டு இருக்கிறது மிஸ் கேசி. அவங்க தான் இந்த ஆஃபீஸோட தெரப்பிஸ்ட். அவங்க ஏர்விங் கிட்ட நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. அவனை பற்றின நல்ல விஷயங்கள் இல்லை, அவன் அவுட்டியை பற்றின நல்ல விஷயம். அவன் அவுட்டி ரொம்ப நல்லவன், அவன் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவன் நல்லா கார் ஓட்டுவான். இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுனால ஆஃபீஸில் இருக்க இவனுக்கு பெருமையாக இருக்குது. லைக் நம்ம இவ்வளோ நல்லவனா, இவ்வளோ டேலண்டடாக இருக்குமா வெளி உலகத்தில். ஒரு சின்ன விஷயம் லைக் ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட இவனுக்கு இங்கே பெரிய விஷயமா தெரியுது. நம்ம அவ்வளோ ஹியூமனிட்டியோட இருக்கமான்றது. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டராகவே இந்த சீரீஸ் ஃபுல்லாக ப்ளே பண்ணும். லைக் இன்னின்றவங்க வெளி உலகத்தையே பார்த்தது கிடையாது, அவங்களுக்கு வானம் எப்படி இருக்குன்றது தெரியாது. ஸோ வெளி உலகத்தில் இருக்க ஒரு சின்ன விஷயம் கூட உள்ளே இருக்கவங்களுக்கு பெருசாக தெரியும். லைக் ஒரே ஒரு தடவை சூரியனை பார்க்கறது உட்பட. ஸோ இந்த விஷயங்களை தான் லூமன் கரெக்டாக யூஸ் பண்ணி இன்னிஸ், அதாவது செவரன்ஸ் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறவங்கள அழகாக மோட்டிவேட் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. இந்த செஷன் முடிஞ்ச அப்புறம் தன்னோட ஆஃபீஸ்க்கே திரும்பி போகிறான் ஏர்விங். அங்கே போனால் ஹெல்லி அந்த நம்பர்லாம் முடிச்சிட்டா, அந்த மேட்டர்லாம் நடக்குது. அப்போது ஏர்விங் சொல்கிறான், நான் வந்து பேர்ட்டை மீட் பண்ணேன், இந்த மாதிரி பேர்ட்டுக்கு எனக்கும் நல்ல கான்வர்சேஷன் இருந்தது, நம்ம வேணால் ஒரு நாள் டீமாக போய் பேர்ட்டை மீட் பண்ணலாம், அவங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசலாம்னு சொல்ல டிலனுக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏன்னா ஆஃபீஸில் ஒரு ரூமர் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆப்டிக்கல் அண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க உள்ளே வச்சுன்னு. ஸோ இந்த ரூமரை டிலன் நம்பவும் செய்யறான். அங்கே போனால் நல்லா கொலை பண்ணுறாங்க நம்ம எல்லாரையும், நம்மளாம் ஏன் அங்கே போனோம்னு சொல்லிட்டு பேர்ட் கிட்ட சண்டை போடுறான். பேர்ட் அப்படிலாம் இல்லடா, அவங்க நல்லவங்க தான், நான் இப்போ தான் பேச வந்தேன், அவன் நல்லா தான் பேசுகிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான். பட் டிலன் அவனை நம்ப மாட்டேன்றான். கட் பண்ணா மார்க் பிடி கிட்ட பேசிட்டு பிடிக்கு எங்கேயும் போக இடம் இல்லைன்றதுனால அவனை கூட்டிட்டு தன்னோட சொந்த வீட்டுக்கே வந்துடுறான். அவனை கூட்டிட்டு இங்கே வந்தா மார்க் அவனை தன்னோட பேஸ்மெண்ட்ல தங்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், ஃபுட் எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனால் பிடி நல்ல ஷேப்ல இல்லை. அவன் இப்போதான் ரீஇன்டகிரேட் பண்ணிட்டு இருக்கான்றதுனால அவனுக்கு தான் எங்கே இருக்குன்ற சரியான புரிதல் இல்லை. திடீர்னு ஆஃபீஸில் இருக்கான், திடீர்னு வீட்டில் இருக்கான், மாறி மாறி அவன் சினாரியோஸில் இருக்கான். அவனோட மெமரிஸ் ரெண்டுமே சிங்க் ஆகிட்டு இருக்கு. அதனால பிடி ரொம்ப பாதிக்கப்படுறான். அவன் தன்னோட பேத்திங் சூட்ல இருக்கான். ஒரு செகண்ட் கட் பண்ணா ஆஃபீஸில் இருக்க மார்க்கோட பேசிட்டு இருக்கான். அடுத்த செகண்ட் கட் பண்ணா இங்கே இருக்க மார்க்கோட பேசுறான். எது நிஜம் எது ஆலோசனேஷனே அவனால் பிரிக்க முடியல. இதெல்லாம் புரிஞ்சு பார்த்த மார்க், உனக்கு யார் இந்த விஷயத்த பண்ணது, ரீஇன்டகிரேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்குறான். அதுக்கு பிடி செவரன்ஸை எதிர்க்கிற ஒரு ஸ்ட்ராங்கான குரூப் தான் இதை பண்ணுறாங்கன்னு சொல்ல மார்க் எது அந்த வெளியில் நின்று தெருவில் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்களே அந்த சின்ன பசங்களான்னு சொல்ல பிடி அந்த சின்ன பசங்க இல்லைடா, இது அதோட ஒரு பெரிய கும்பல், அந்த கும்பல் தான் இந்த செவரன்ஸுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காக போராடிட்டு இருக்காங்க, நான் உங்களை அவங்ககிட்ட அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறான். சரி மார்க்கும் பிடி கிட்ட நீ ரெஸ்ட் எடு, நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு மேலே வந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹார்மனி கோபல் இது எல்லாத்தையும் அவளோட வீட்டில் நோட்டீஸ் பண்ணுறான். மார்க் தனியாக தான் இருக்கானா, வீட்டுக்கு யாருனா வந்திருக்காங்கன்ற டவுட் அவளுக்கு வருது. மார்க் டிவியில் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தா டிபேட். வழக்கம் போல் நியூஸில் டிபேட் போயிட்டுருக்கு, செவரன்ஸ் நல்லதா கெட்டதான்னு. அந்த டிபேட்டில் ஒருத்தி செவரன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி டிபேட் பண்ணிருக்கா. இந்த மார்க்கும் உட்காந்து இன்ட்ரெஸ்டாக பார்க்குறான். கட் பண்ணால் அடுத்த நாள் வருது. மார்க் ஆஃபீஸ் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி கீழே போய் பிடி கிட்ட நான் ஆஃபீஸ் போகிறேன், நைட்டு தான் வருவார், அதுக்கு சேஃபாக இருன்னு சொல்லிட்டு கிளம்புனா. வெளியில் வர சொல்ல கோபல்லையும் பார்க்குறான். அவங்ககிட்டையும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறான். ஆஃபீஸ் கிளம்பி போனால் உள்ளே வந்தால் உடனே அவனுக்கு நல்ல விசாரிக்கிறதுலாம் நடக்குது. ஏன் நேற்று ஆஃபீஸ் வரல பிளா 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 அதெல்லாம் முடிஞ்சுட்டு அவன் ஆஃபீஸில் உட்காந்து அவன் வேலையை பார்க்கலான்னு ஆரம்பிக்க சொல்ல அவன் கைக்கு ஒரு ஃபைல் வருது. என்னன்னா ஹெல்லியோட ரிஜெக்ஷன் ரிக்வஸ்ட். ஹெல்லி என்ன பண்ணியிருக்கானா, இவன் வராத ஒரு நாளில் ஒரு ரிஜெக்ஷன்ஸை எல்லாருமே ஒரு ரிஜெக்ஷன் ரிக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணலாம். அவங்க வெளியில் இருக்கவங்களுக்கு எனக்கு இங்கே வேலை செய்ய பிடிக்கல, என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு ஒரு ரிஜெக்ஷன் ரிக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணலாம். அதை எல்லி சப்மிட் பண்ணியிருக்கா. அதோட ரிப்ளை வந்துச்சு. மார்க் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு ரிஜெக்ஷன் ரிக்வஸ்ட்டுங்கிற ரிப்ளை வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல மில்சிக் அவங்ககிட்ட நீ மூட்டாது என்ன எழுதி இது மட்டும் படிப்பான்னு சொல்ல மார்க் அதை எடுத்து படிக்கிறான். அதில் என்ன எழுதிருக்குன்னா, ஒரு ரிஜெக்ஷன் ரிக்வஸ்ட்டை நான் டினை பண்ணுறேன் அப்படின்னு எல்லியோட வெளில இருக்க பர்சனாலிட்டி சொல்லியிருக்கு. இதை கேட்ட எல்லி இன்னமும் காண்டாவரா. பட் மில்சிக் அவள் தான் ரிக்வஸ்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சுல, மூட்டு வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். கட் பண்ணா வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, மார்க் கிளம்பி போன அப்புறம் ஹார்மனி கோபல் அவனோட பக்கத்து வீட்டில் இருந்து மார்க்கோட வீட்டுக்கு போய் அந்த வீட்டை சுற்றி இன்ஸ்பெக்ட் பண்ணுறா, யாருன்னா அந்த வீட்டில் இருக்காங்களான்னு. மேலே யாரோ இருக்க சவுண்டு கேட்ட உடனே அலர்ட் ஆன பிடி வீட்டை விட்டே எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். பட் அந்த இடத்துல அவனோட ஃபோனை விட்டுட்டு போயிடுறான்.
ஹார்மனி அந்த வீடு ஃபுல்லாக தேடிட்டு அந்த வீட்டில் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் மார்க்கோட பர்சனல் ஐட்டம்ஸ் வந்து ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த கேண்டில் எடுத்துகிட்டு போன பாக்ஸ் மேலே ஹர் திங்ஸ்னு இருக்கு, அதாவது அவளோட பொருட்கள். அது யாரோட பொருட்கள்னு நமக்கு தெரியல. அதை எடுத்துகிட்டு போயிட்டா மார்க் நோட்டீஸ் பண்ண மாட்டான்னு நினச்சிதான் ஹார்மோனி அதை எடுத்துகிட்டு போயிடுறான். அங்கேருந்து தப்பிச்சு போன பிடி ரோட்டில் மெமரிஸ் ரீஇன்டகிரேட் ஆக ஆக பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி தெரியறான். மீன் வயல் வீட்டு ஃபுல்லாக தேடிட்டு ஹார்மனி கோபல் வெளில வர சொல்ல ஒரு புக்கு பார்சலை பார்க்குறான். அந்த பார்சலுக்குள்ள ஒரு புக் இருக்கு. என்ன புக்குன்னு பார்த்தா ரிக்கன், அதாவது மார்க்கோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எழுதின ஒரு புக். அவன் ஒரு புக் ரைட்டராக ட்ரை பண்ணிருக்கான். ஸோ அவனோட ஒரு புக் மோட்டிவேஷனல் புக் அங்கே கிடக்குது. அதை வந்து அவன் மார்க்குக்கு ப்ரெசென்ட்டாக வச்சுட்டு போயிருப்பாங்க. லைக் ஃபர்ஸ்ட் காப்பி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு கிஃப்டாக தரேன் நான். அந்த புக்கை இவன் எடுத்துன்னு வந்துடுறான் ஆஃபீஸுக்கு நேராக. ஆஃபீஸ்க்கு எடுத்து வந்து மில்க் கிட்ட காட்டுறான். இதாண்டா நான் அவன் வீட்டுக்கு போனப்போ எனக்கு கச்ச போகுது, ஒரு புக் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாசப்படல. அந்த புக்கை பார்த்துட்டு மில்சிக்கும் சிரிச்சுட்டு சரி இதில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம், மார்க்கோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு புத்திசாலின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த புக்கை உட்காந்து படிச்சுன்னு சொல்ல அந்த புக்கை ஆஃபீஸ்லேயே வச்சிடறான். ஏன்னா ஹார்மனி அவனை கூப்பிட்டு போய் மார்க்கை கூட்டணும்னு சொல்கிறான். மார்க்கை கூட்டிட்டு வந்த உடனே மார்க்கு கிட்ட ஹார்மனி கேள்வி கேட்குறான். நீ இன்னும் இந்த குவார்ட்டரோட டார்கெட்டே கம்ப்ளீட் பண்ணல. லைக் குவார்ட்டர்னா 3 மாதத்துக்கு ஒரு டார்கெட் இருக்கு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? புது டீம் மெம்பர் புதுசாக எடுத்திருக்க, அவளை வச்சு வேலை வாங்கு. நீ இந்த மாதிரி சும்மா சுத்திட்டுனா எப்படி டார்கெட் கம்ப்ளீட் ஆகும்? அப்படி இப்படின்னு திட்டி அவனை அனுப்பிச்சு விட்றான். சரி அங்கே டோஸ் வாங்கிட்டு மார்க் வந்தா மறுபடியும் மெசேஜ் பேப்பரில் எழுதி வச்சுக்கிறான். மார்க் போய் அவனை திட்டுறான். அடியே மறுபடியும் போய் என்னால் பிரேக் ரூம்லாம் உட்கார முடியாது, நீ எப்படி மெசேஜ் எடுத்து போனாலும் மாட்டிப்பேன், மூட்டு வெயின்னு சொல்லிட்டு கட் பண்ணா ஹார்மனி அதாவது ஹெட்டை பார்க்க மேலே போர்டு கிட்ட இருந்து ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மில்சிக் சொல்கிறான். யாருன்னு பார்த்தா நேற்று நியூஸ் டிபேட்டில் பேசிகிட்டு இருந்தவ தான். அவள் முக்கியமான மெம்பர் போர்டு டிசைடிங் போர்டில். போர்டுன்றது என்னன்னா ஒரு சின்ன ஸ்பீக்கர் பாக்ஸ். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் தான் போர்டு மெம்பர்ஸ் பேசுவாங்க. அவங்களா முடிவு பண்ணால் மட்டும்தான் திருப்பி பேசுவாங்க, முக்கால்வாசி டைம் திருப்பி பேசவே மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கரை முன்னாடி வைக்கிறாங்க. போர்டு மெம்பர்ஸ் முன்னாடி மீட்டிங் நடக்குது. எதை பற்றினா பிடி விஷயத்தை பற்றி. பிடி ரீஇன்டகிரேட் பண்ணிட்டானா இல்லையா, ரீஇன்டகிரேஷன் பாசிபிளா இல்லையான்னு அங்கே ஒரு டிபேட், ஒரு கொஸ்டின் ஏற்படுது. ஏன்னா ரீஇன்டகிரேஷன் பாசிபிள்னா லூமனோட பேருக்கு கெட்ட பேர் வந்துடும். ரீஇன்டகிரேட் ஆச்சுன்னா எல்லா விஷயங்களும் கம்பெனியை பற்றி வெளில லீக் ஆகிடுன்றதுனால ஹார்மனி பொறுப்பேற்றுக்கிறா. ரீஇன்டகிரேஷன் பாசிபிளே இல்லை, அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது, நாங்கள் பிடியை தேடிட்டு இருக்கோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் போர்டுலேருந்து எந்த பதிலுமே வரல, கட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணும் போர்டு கட் பண்ணிட்டாங்க, நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு நக்கலாக கிளம்பி போயிடுச்சு. மீன் வயல் புதுசாக வந்த பொண்ணுக்கு நம்ம கம்பெனி லெகசியை காட்டணும்ல, வா அவளை கயர் ரூமுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கியர் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கியர் யாருன்னா கியர் ஈகன் தான் இந்த இதோட ஃபைண்டிங் மெம்பர். ஈகன் லூமன்ற கம்பெனி ஒரு 100கணக்கான வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட ஃபவுண்டிங் மெம்பர் தான் கியர். அவருக்கு கீழே தான் இவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய் எலினாவை கம்பெனியை சுற்றி காட்டுறாங்க. இதுதான் கியர் வாழ்ந்த இடம், இவங்க தான் கியருக்கு அப்புறம் வந்து தலைமுறைகள் இந்த கம்பெனியை இது பண்ணவங்க, இவர் தான் இப்போ கரண்ட் சிஇஓ. இந்த எல்லா விஷயத்தையும் காட்டுறாங்க. அது கொஞ்சம் இதுவாக போவோம். அந்த விஷயங்கள் சுற்றி பார்க்குறது எல்லாம் முடிஞ்சிட்டு, அதாவது கியரோட பெட்ரூம் மாதிரியே ஒரு ரிப்ளிகா, கியரோட ஹவுஸ் மாதிரியே ஒரு ரிப்ளிகா இருக்கும். அந்த ஹவுஸில் அவரோட திங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் இவங்க சுற்றி பார்த்துட்டே இருக்க சொல்ல திரும்பி பார்த்தா ஹெல்லியை காணும். என்னடா ஹெல்லியை காணணும்னா அவங்க மற்ற வேகமாக ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துன்னு போய் அந்த எக்ஸிட் டோர்னு ஒரு டோர் இருக்குல்ல, அந்த டோரை உடச்சி வெளில போக ட்ரை பண்ணுறான். இந்த ஒட்டி அந்த கதவை அடின்னு வச்சு உடைகிறா. அவள் கை கூட கீழ்ச்சிக்குது, ஆனால் அவளால் வெளில போக முடியல. அதுங்காட்டி அந்த செக்யூரிட்டிலாம் வந்து அவளை பிடிச்சிடுறாங்க. இந்த ஒட்டி வேறு வழியில் அவளை காப்பாற்றவே முடியாது. ஸோ அவள் தான் பிரேக் ரூமுக்கு போய் ஆகணும். அவள் பிரேக் ரூமுக்கு போகிறான். பிரேக் ரூமில் அடிக்கிறதோ உதைக்கிறதோ இந்த மாதிரி எந்த வித சித்திரவாதிகளும் இல்லை. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அப்பாலஜி மெசேஜை அவள் முன்னாடி காமிச்சு ஒரு லைட் டிடெக்டரை அவள் மேலே மாட்டி அவள் உண்மையாகவே அந்த அப்பாலஜியை ஃபீல் பண்ணுற வரைக்கும் அவளை படிக்க வைக்கிறாங்க. லைக் 1000 தடவை படிக்க வைக்கிறாங்க. இது மிகவும் கொடுமையாக தொடர்ந்து அதே 1000 வாட்டி அவள் படிக்க அவள் மைண்டு பிரேக் ஆகுது. ஸோ அவளுக்கு வேறு வழியே இல்லை, அவள் இந்த அப்பாலஜியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ற நிலைமை வரும். கட் பண்ணால் இந்த பக்கம் மார்க் எல்லிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சோகத்தில் இருக்கான். அவனுக்கு புது ஃபோட்டோஸ் வந்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸை டெஸ்கில் வைக்கிறான். பட் பழைய ஃபோட்டோஸ் எடுத்து போனோம்ல, அந்த ஃபோட்டோஸை எடுத்து போட ட்ரை பண்ணுறான். லைக் டஸ்ட்பினில் போட ட்ரை பண்ணுறான். அப்போது பிடியோட டெஸ்கில் இருந்த ஃபோட்டோ பின்னாடி மேப் இருக்குது. அதே மேப் அவன் காலையில் வெளியில் இருந்த மார்க் கிட்ட காட்டினா அதே மேப். இதை பார்த்த மார்க் சரி இது எதுக்கும் உதவும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு ஆஃபீஸை விட்டு வெளில கிளம்புனான். அவன் கட் பண்ணி வெளியில் ஆஃபீஸில் வந்துட்டு இருக்க வழியிலே தான் பிடி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அவனோட ரீஇன்டகிரேஷன் ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகி ரத்தம் கக்கி செத்து போய் அதே இடத்துல விழறான். இதை பார்த்த மார்க் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு நினைக்கிறான். அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லி வேகமாக அவன் வீட்டுக்கு ஓடிடுறான். அங்கே போனால் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மார்க் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறான். அடுத்த நாள் காலையில் மறுபடியும் மார்க் ஆஃபீஸ்க்கு வரான். இந்த ஒட்டியே அவன் அந்த மேப்பை ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறான். அதில் இருக்கிறதெல்லாம் கரெக்டானு சொல்லி. ஆனால் எல்லாரும் முன்னாடி பண்ணால் மாட்டிப்பாங்க. அதனால் பாத்ரூமில் உட்காந்து அந்த மேப்பை பற்றி பார்த்துனுக்கிறான். இவன் அந்த மேப்பை பற்றி பார்த்துனே இருக்க சொல்ல
ஆஃபீஸுக்கு பேர்ட் வந்துடுறான். அதாவது மைக்ரோ டேட்டா ரிஃபைன்மெண்ட் ஆஃபீஸுக்கு பேர்ட் வரான். இவன் தான் இங்கே பண்ணுறான்னு சொல்லிட்டு டிலன்லாம் பதட்டமாக ஏர்விங் போய் சமாதானப்படுத்தி பேர்ட் என்னோட நல்ல ஃப்ரெண்டுடா, அவர் இங்கே இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேர்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பேர்ட் அவங்களுக்கு இந்த வருஷத்தோட டைரி டிசைன்லாம் வந்துடுச்சு, அதெல்லாம் அதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கான். ஏர்விங்க்கும் பேர்ட்டுக்கும் நடுத்துல ஒரு சின்ன க்ரஷ் மாதிரியான விஷயம் உருவாகுது. இவன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிட்டான்ல, ஸோ அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏர்விங் கிளம்பி அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அப்போ தான் டிலன் வந்து ஏர்விங் இல்லாத சமயத்தில் ஹெல்லிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த மாதிரி அவங்க நம்ம ஒருத்தனை கொலை பண்ணிட்டதா ரூமர் இருக்குது, அதனால தான் நம்ம யாருமே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டோம்னு. ஏர்விங் அங்கே போய் பேர்ட் கிட்ட இன்னும் க்ளோஸாக பழகிறான். அங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். பேர்ட்டோட அசிஸ்டன்ட் ஃபெலிஷியா கிட்டையும் பேசும். இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு திரும்பி வந்துட்டு இருக்கோம்ல, அவன் மில்க் ஷேக்கோட ஆஃபீஸ் ரூம் தாண்டி போகிறான். அப்போது ஒரு புக்கை பார்க்குறான். இது வரைக்கும் இதில் கியரோட பிரின்சிபல்ஸ், அதாவது கியரோட ரூல்ஸ் புக்கை தவிர வேறு எந்த புக்கையுமே இவங்க பார்த்ததே இல்லை. இன்னிஸ் யாருமே அவங்களுக்கு புதுசாக ஒரு புக்கை பார்க்கறது மிகப்பெரிய விஷயம். அப்படி அந்த புக்கை பார்த்த ஏர்விங் கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் அந்த புக்கை அவன் கூடயே எடுத்துகிட்டு வந்துடுறான் ஆஃபீஸுக்கு. அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்தப்போ தான் மார்க் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறான். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிது பிடியோட ஃபோட்டோக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாரும் ஆர்வமாக வராங்க, இந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாம், இது மூலயமா நமக்கு எஸ்கேப் ஆக வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். மார்க்குக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை போதா, நீ பெருசாக பிரச்சனை எடுத்து விட்றாத, நான் தான் டிபார்ட்மெண்ட் எடுத்து என்ன தான் ஏறுவானுன்னு சொல்லி அந்த மேப் எடுத்துன்னு போய் இதுவில் ஷ்ரெட்டரில் போட்டு சுத்தமாக அழிச்சிடறான். ஆனால் ஏர்விங் எடுத்துன்னு அந்த புக்கை பார்த்து இவங்க யாருக்குமே அந்த ஏர்ஜென்சி தாங்க முடியல. லைக் அந்த புக்கோட ஏர்ஜென்சி, புக்கில் என்ன இருக்குன்னு படிக்கிற ஏர்ஜென்சி. ஸோ அந்த புக்கை எடுத்துகிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த மார்க் அந்த புக்கை யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்கலாம். அதாவது ஏர்விங் வந்து என்ன சொல்கிறான், திருப்பி குத்தலாம் எடுத்துன்னு போய் அப்படின்னு சொல்கிறான். மார்க் கேட்காம ஒழிச்சு வச்சுக்கிறான். இந்த கலவரத்துக்கெல்லாம் நடுவில் ஹெல்லி வேற புதுசாக ஒரு முடிவு எடுக்கிறான். ஒரு பேப்பர் கட் பண்ணுற கத்தரை எடுத்து அவன் கைக்கு நேராக வச்சுக்கினேன், இப்போது நான் என்னோட அவுட்டிக்கிட்ட பேசணும், இல்லைனா நான் இந்த 4 விரலை வெட்டிப்பேன், நஷ்டம் எனக்கு மட்டும் இல்லை வெளியில் இருக்க அவளுக்கும் தான், அவளை வந்து என்கிட்ட பேச சொல்லுங்கன்றா. சரி நாங்கள் உடனே அர்ஜென்ட்டாக இதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அவளோட அவுட்டிக்கு ஒரு ரிக்வஸ்ட் போய் அங்கேருந்து மறுபடியும் வீடியோ வருது. வீடியோவில் இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்கானா, நீ கையை வெட்டிப்பான் காலை வெட்டிப்பான்னு மிரட்டினாலாம் நான் பயப்பட மாட்டேன், இன்னும் 4 விரல் போனால் எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான் 4 விரல் போச்சு, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது, நீ எங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும், இதை தவிர உனக்கு வேறு வழி கிடையாது, இங்கே நான் தான் விஷயத்தை டிசைட் பண்ணுறவ நீ இல்லைன்னு சொல்லி அவளோட அவுட்டி உள்ளே இருக்க இன்னியான எல்லிக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறான், நீ எங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும்னு. இதை பார்த்த ஹெல்லிக்கு இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. நம்மளுக்கு சுயமாக முடிவெடுக்க முடியல, அவள் யார் நமக்காக முடிவெடுக்கிறதுக்குன்னு. கட் பண்ணால் 6 மணிக்கு ஒரு நியூஸ் வருது. அதாவது இவன் செத்து போன நியூஸ், பிடி செத்து போன நியூஸ். அதே நியூஸை அதே விஷயம் இவனுக்கும் தெரியுது, மார்க்குக்கும் தெரியுது. ஸோ மார்க் கிளம்பி ஃபியூனரலுக்கு போகிறான். அங்கே ஹார்மோனியும் இருக்கா. மார்க்குக்கு ஷாக், நீ என்ன பண்ணுறீங்க ஃபியூனரல்னு. ஹார்மோனி சமாளிக்கிறான். லைக் அவன் என்னோட பழைய கஸ்டமர்ரா, என் கடைக்கெலாம் வருவான் அந்த மாதிரி போய் சொல்லி அவளும் அந்த ஃபியூனரலில் மார்க் கூட கலந்துக்கிறான். அங்கே மார்க் பிடியோட ஃபேமிலி எல்லாத்தையும் மீட் பண்ணுறான். அவன் பொண்ணு, அவனோட ஒய்ஃப் அவங்க எல்லாரும் பிடியை உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. அதுக்கு மார்க், நானும் லூமனில் தான் வேலை செய்கிறேன், ஒரு வேலை அவர் என் கூட வேலை செஞ்சுருக்கலாம், அதனால தான் நான் இந்த ஃபியூனரலுக்கு வந்தேன்னு சொல்லி ஃபியூனரலில் உட்காரான். அங்கே அவனோட ஞாபகங்கள் பற்றின வீடியோஸ் அதெல்லாம் ப்ளே ஆகுது. அதெல்லாம் பார்த்துட்டு மார்க்கால் அங்கே இருக்க முடியல. அவனுக்கு கில்ட்டினஸ் வருது, நம்ம நினச்சா அவனை காப்பாற்றிருக்கலாம், நம்ம தான் கோட்டை விட்டோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறான். ஆனால் ஹார்மோனி எதுக்கு அந்த ஃபியூனரலுக்கு வந்தானா, அந்த செவரன்ஸ் ஷிப்பை எடுக்கிறதுக்கு தான். ரீஇன்டகிரேஷன் உண்மையிலே நடந்திருக்கா, அப்படி நடந்திருந்தால் அது எப்படி பாசிபிள் தெரிஞ்சுக்க. அந்த சிப்பை அங்கே திருடிட்டு போதான் அவங்க வந்தா, அந்த சிப்பாவை திருடிட்டும் போயிட்டான். இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு மார்க் வீட்டுக்கு வர வழியில் ஒரு இடத்த பார்த்து அழறான். அதாவது ஒரு கர்வ் ஸ்பாட்டை பார்த்து. இவன் ஏன் அந்த இடத்த பார்த்து அழறானா, அங்கே தான் அவன் பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போன இடம். மார்க் இப்போ செவரன்ஸ் ஆகி உள்ளே இருக்கிறதுக்கு காரணமே அதான். ஏன்னா அவனோட ஒய்ஃபோட லாஸை அவனால் தாங்க முடியல. இதன் மூலயமா அவன் ஒய்ஃபோட ஞாபகங்கள் இல்லாமல் ஒரு 8 மணி நேரம் இருக்கலாம்ல, அந்த 8 மணி நேரமாச்சும் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றதுனால தான் மார்க் செவரன்ஸ் பண்ணி லூமனில் வேலை செய்யவே ஒத்துக்கிட்டான். இதுதான் மார்க்கோட பேக் ஸ்டோரி. கட் பண்ணால் ஆஃபீஸில் ஹார்மோனி அந்த சிப்பை காமிச்சு, இந்த சிப்பை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி அந்த சிப்பை மில்க் கிட்ட கொடுக்குறான். அவன் அதை போய் செக்யூரிட்டி கிட்ட கொடுக்குறான். பேர்ட்டும் ஹர்விங்கும் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. லைக் அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டே இருக்குது. மீன்வைல் மார்க் அந்த புக்கை உள்ளே உட்காந்து படிக்கிறான். அதில் இருக்க ஒரு சின்ன மொக்கையான மோட்டிவேஷன் கூட அவனுக்கு பெரிய விஷயமா தெரியுது. லைக் நம்ம கூட இருக்க கொலீக்ஸை நம்ம தான் பார்த்துக்கணும், கம்பெனி நம்மளை எப்பயுமே எக்ஸ்ட்ராவாக வேலை வாங்க தான் ட்ரை பண்ணணும், நம்மளோட மென்டல் ஹெல்த்தை தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவனுக்கு பெரிய மோட்டிவேஷனாக பண்ணுது. இதெல்லாம் போயிட்டு இருக்க சொல்ல எலி ரொம்ப முட்டாள்தனமான வேலையை பண்ண முடிவு பண்ணுறான். ஒரு கயிறு எடுத்துன்னு நேராக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். இப்போது லிஃப்ட்லேருந்து மேலே போனால் அவளுக்கு அவுட்டி பர்சனாலிட்டி வந்துடும். கரெக்டாக அந்த லிஃப்ட் தான் ட்ரான்சிஷன் பாயிண்ட்.
அவன் என்ன முடிவு பண்ணுறா, லிஃப்ட் பட்டனை அழுத்திட்டு கயிறை மாட்டி லிஃப்ட்லேயே தூக்க மாட்டேங்கிறா. ஸோ மேலே போசல அவளோட அவுட்டிக்கு தெரியும் இது எவ்வளோ சீரியஸான முடிவுன்னு. தான் உயிரே எடுக்கிற அளவுக்கு தன்னோட இன்னி வந்துட்டா அப்படின்ற விஷயம் புரியுன்றதுக்கோசம் தூக்க மாட்டிக்கிறா. ஆனால் அவன் மேலே போல இல்லை, அவன் கீழே மாட்டிக்குது, அவள் சாக போகிறா. அப்போ வீட்டுக்கு போகலான்னு வந்த மார்க் அங்கே போய் அவளை காப்பாற்றுறான். அவளை காப்பாற்றி கீழே படுக்க வச்சு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான். பட் அங்கே வந்த செக்யூரிட்டி நீ போயிட்டு நீ கிளம்பு, அவளுக்கு உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனை வெளில அனுப்பிச்சி வச்சான். அவனும் மேலே வந்து ஒன்றுமே தெரியாதவன் மாதிரி வெளியே பர்சனாலிட்டிக்கு மாதிரி கிளம்பி வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் கீழே வந்த உடனே லிஃப்ட்டில் இறங்கின உடனே அவனுக்கு அந்த பதட்டம் சுற்றிக்குது. அவளுக்கு என்ன ஆச்சோன்னு பதட்டமாக வெளில வந்து பார்த்தா ஹார்மோனி மில்க்ஷேக்கு எல்லாம் லிஃப்ட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிறாங்க. அவங்ககிட்ட அவளுக்கு ஒன்றும் இல்லை, லைஸான இது மார்க் மட்டும்தான் இருக்குது கழுத்தில். அவள் உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடுவா, நீ இதை கூட பார்த்துக்க மாட்டியே, ஏன் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வர வச்சுன்னு இருக்கேன்னு சொல்லி ஹார்மோனி மார்க்கை பயங்கரமாக திட்டி விட்டுறான். அவள் சின்னதில் காண்டான மார்க் மறுபடியும் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த புக்கில் இருக்க மோட்டிவேஷன்லாம் இன்னும் அவன் மண்டைக்கு ஏறினே இருக்குது. மீன்வைல் அந்த சிப்பை கொடுத்தாங்களே, அந்த சிப்பை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை செக்யூரிட்டி எடுத்து வந்து கொடுத்துட்றான். ஆமாம், ரீஇன்டெகிரேஷன் நடந்திருக்கு அப்படின்றத கன்ஃபர்ஸும் பண்ணிடுறான். இது 6 மணிக்கு ஒரு சக்ஸஸாக போய் முடியும். இப்போ நான் அன்றைக்கி டே முடிஞ்சு மார்க் வீட்டுக்கு போகிறான், அவன் தங்கச்சி வீட்டுக்கு. அவன் தங்கச்சிக்கு டெலிவரி நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அவன் தங்கச்சியை ஒரு பர்த் கேர் சென்டர், அதாவது இந்த பிரசவம் பார்க்குறதுக்கே தனி சென்டர்ஸ்லாம் இருக்கும், அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே அவன் தங்கச்சி கூட இவங்கெல்லாம் தங்க வேண்டியதாக இருக்குது. லைக் மார்க்கும் தங்குறான், அவன் தங்கச்சி ஹஸ்பண்ட் ரிக்கனும் தங்குறான். அப்போ ரிக்கன் கேட்குறான், என் புக்கை உனக்கு எடுத்து வந்து கொடுத்தா நீ படிக்க கூட இல்லையாடான்ட்டு, எனக்கு ஒரு தேங்க்ஸ், படிக்கலாம் பரவாயில்ல, எனக்கு ஒரு தேங்க்ஸ் ஆச்சு சொன்னியாடான்ட்டு. அதுக்கு மார்க், புக்கே என் கைக்கு வரல, நான் அப்படியே உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு சொல்ல. அப்போ தான் ரிக்கன் காண்டாவறான், அது இன்னும் ரிலீஸ் கூட ஆகலை, உனக்கு எக்ஸ்க்ளூசிவாக திரும்ப வந்து கொடுத்தேன், அதை யார் திருடின்னு போயிட்டாங்க போலகுதுன்னு சொல்லிட்டு டெவான் ரிக்கன் அடக்கிறா. உன் புக்கை போய் யாரும் திருட போகிறாங்களா, அது எங்கன்னா மிஸ் ஆயிருக்கும், விடு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவள் அங்கே ப்ரெக்னன்சி பெயின்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாக்கிங் போகிறா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அப்போ நெய்பர், அதாவது அவளுக்கு பக்கத்து பர்த்திங் கேர் சென்டரில் இருக்க ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகுறா. அவகிட்டே நல்லா பேசுகிறா, லைக் ஸ்டெப்ஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. கட் பண்ணால் அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு வராங்க. ஆஃபீஸ்க்குள்ளே ஹெல்லி லிஃப்ட்டில் வரா. லிஃப்ட்டில் வரும்போதே, ஏன்னா அவள் லிஃப்ட்டுக்கு மேலேப்போ அவளுக்கு இந்த சூசைட் பண்ணி ட்ரை பண்ண விஷயமே வந்துட்டு இருக்கோம். ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த பதட்டம் மறுபடியும் வந்து அப்படியே கீழே ஊந்துறா லிஃப்ட்டில். அவளை மார்க் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸில் வச்சு அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நீ இந்த வேலையை செய்ய விட்டா அவனுக்கு வேறு வழி இல்லை, இப்போதைக்கு இந்த வேலையை பாரு, நம்ம எதனா ஒரு சொல்யூஷன் சீக்கிரமாக அப்புறம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்க சொல்லி அங்கே மிஸ் கேசி வராங்க. மிஸ் கேசி யாருன்னா அந்த தெரபிஸ்டாக இருந்தவங்க. அவங்களோட வேலை இல்லைன்னா எல்லியை சூப்பர்வைஸ் பண்ணுறது, அவளுக்கு எதனா ஹெல்ப் தேவைப்பட்டா பண்ணுறது. ஸோ அவங்க கூடிய மேக்ரோ டேட்டா ரிஃபைன்மெண்ட் MDRலேயே தங்குறாங்க. மீன்வைல் எல்லியோட கழுத்தில் அந்த ப்ரூஸ் மார்க்ஸ் அப்படியே இருக்குது, தூக்கு போட்டுக்கிற ப்ரூஸ் மார்க்ஸ். அவளுக்கு ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்யவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவளுக்கு மார்க் ஒரு ஐடியா தரான், நீ வேணா என் கூட வரியா வெளில, நம்ம சும்மா ஒரு வாக்கு மாதிரி போயிட்டு வரலாம், அப்படியே இந்த ஆஃபீஸ் எவ்வளோ பெருசுனோ சும்மா பார்த்துட்டு வரலாமான்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம தான் இங்கே நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணது தான் இங்கே கேசி இருக்காளே, எங்களுமே அனுப்ப மாட்டா, எப்படி போகிறதுன்னு கேட்க அதுக்கு ஒரு ஐடியா பண்ண மாதிரி இவங்க கேசி மேலே காஃபியை ஊற்றிட்டு நீங்கள் போனால் போய் அதை வாஷ் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் வர வரைக்கும் நான் இவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டினே எஸ்கேப் ஆயிடுறான். அவங்க 2 பேரும் ஒரு வாக்கிங் மாதிரி சும்மா பேசிட்டு போனாங்க. இதுக்கு நடுத்தில் ஏர்விங் வேற, நான் போய் பேர்ட்டை பார்க்க போறேன்னு ஒரு சின்ன பையன் மாதிரி குச்சினுக்கிறான். ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுற சின்ன பையன் மாதிரி. டில்லன் காண்டாவனாண்டே இப்படி எல்லாரும் கிளம்பி போட்டால் எவன் தான் வேலை செய்யுதுன்னு. பட் ஏர்விங் அதை கேட்காம போய் பேர்ட்டை பார்த்து அவங்க கூட பேசி பெயிண்டிங்ஸ் பற்றிலாம் பேசிச்சுனுக்கிறான். இந்த பக்கம் தனியாக நடந்து போயிட்டு இருந்த மார்க்கும் ஹெல்லியும் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்குறாங்க. அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஏன் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு போகுது, அதுவும் நம்ம இங்கே என்னென்னமோ ரிசர்ச்லாம் பண்ணுறோம். ஆட்டுக்குட்டியான விதிசியமாக அந்த ஆட்டுக்குட்டியை ஃபாலோ பண்ணோம்னா அங்கே ஒன்றும் இல்லை 10 ஆட்டுக்குட்டிக்குது, அதுக்கு ஒரு ஆள் உட்காந்து பால் குத்துனுங்கிறான். இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஆள் இவங்களை கத்தி அமுச்சு விட்டுறான், ஏன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன்டா வந்தீங்கன்னு. இவனுங்க என்னடா ஆட்டுக்குட்டிலாங்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் நினைக்கிறானுங்க. பட் அதுக்குள்ளே கேமராவில் அவங்கள பார்த்து கேசி அங்கே வந்துடுறாங்க. கேசி அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே. கர்ட் பண்ணால் பேர்ட்டை பார்த்துட்டு போன ஏர்விங் டில்லனை இது பண்ணுறான், மைண்ட் வாஷ் பண்ணுறான். அவன் நல்லவதான்டா, வாடா நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு சொல்லி அவனை மைண்ட் வாஷ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு ரூமுக்கு போனால் அங்கே ஒருத்தரில் 10 பேர் ஆள் செஞ்சுருக்கிறாங்க. இதை பார்த்த டில்லனுக்கும் ஏர்விங்க்கும் பயங்கர ஷாக்கு. ஏன்டா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதே மொத்தம் 2 பேர், என்ன உள்ள 10 பேர் இருக்கிறாங்க, என்னடா நடக்குதுங்க, என்னதான்டா தயாரிக்கிறீங்க, எதுவுமே எனக்கு புரியலடா. அங்கே தான் நான் மேக்ரோ டேட்டான்னு சொல்லி நம்பர் கூட விளையாண்டுக்கிறோம், நீங்கள் என்னன்னா ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜக்கு தண்ணி ஊற்றுற ஜாடி பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன தானே நடக்குது இந்த கம்பெனிலாம். அங்கே ஒரு கன்ஃபியூஷன். இங்கேருந்து கர்ட் பண்ணால் கோபல் வெளியில், அதாவது மார்க் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கா. அங்கே அவள் யாருன்ற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அவள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஈகன் ஃபவுண்டேஷன்ஸால் வளர்க்கப்பட்ட ஒருத்தி. அவள் ஸ்கூல் போனது ஈகன் ஸ்கூல்ஸ், மார்டின் ஈகன் கேர்ள்ஸ் ஃபார் ஹை ஸ்கூல். அவள் காலேஜ் படித்தது ஈகன்
ஃபண்டில் இந்த மாதிரி அவ பண்ண எல்லாமே ஈகனோட காசுல தான். ஈகன் ஃபவுண்டேஷன்ஸால வளர்க்கப்பட்டு லூமனுக்கு ஒரு சோல்ஜரா சர்வீஸ் பண்றதுக்காகவே வளர்ந்த ஒருத்தி அவ. ஈகனை கடவுளா வழிபடுறா, அவன் முன்னாடி மண்டிட்டு வணங்கவும் செய்யறான். இதெல்லாம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் பயமாகுது. ஏன்னா ஈகன் யாரு, எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னே நமக்கு இன்னும் தெரியல. மீன்வைல் மார்க் டிடி விட்டு போன போனை இன்னும் அவன் கூடயே தான் வச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த போன் என்ன பண்ணுச்சுன்னு தெரியாம இது மூலமா அவனுக்கு பிரச்சனை தான் மேலும் வரும்னு நினைச்ச மார்க் அதை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டு கிளம்பி ஆஃபீஸுக்கு போனான். ஆஃபீஸ்க்கு போன அவன் மறுபடியும் அந்த புக்கை தான் படிக்கிறான். அந்த புக்கை படிக்கிட்டு அவனால் நிறுத்தவே முடியல. அந்த புக்கை அவன் படிச்சுட்டு இருக்க சொல்ல ஏர்விங்கும் பேர்ட்டும் கிஸ் பண்ணுற அளவுக்கு ரொமான்ஸுக்குள்ளே போயிடுறாங்க. அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. டிலன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ இந்த டீமே ஒரு மாதிரி டிஸ்பாடிடாக தான் வேலை செய்யுது. இப்போது இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு டீம் மீட்டிங்கில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் டிலன் அசம்பிள் பண்ணி சொல்கிறான், டேய் நாங்கள் இந்த மாதிரி ஆப்டிகல்ஸுக்கு போனோம், அவங்க ஒருத்தரில் 10 பேர் இருந்தாங்கடா, அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் நம்மகிட்ட வந்து மறைச்சிட்டாங்கன்னு அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்க சொல்லியே மில்க்ஷேக் வந்து கூப்பிட்டு போயிடறான் மார்க்கை. மறுபடியும் அங்கே போனால் மார்க்குக்கு மறுபடியும் டோஸ் ஊது, நீ இன்னும் இந்த குவார்ட்டருக்கான இது கம்ப்ளீட் பண்ணல, ஏன் தான் இப்படி பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்லி 6 மணி அவனை கத்தி அமைச்சு விட்றான். ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி வந்த மார்க்கு இவங்களெல்லாம் வேலை செய்ய சொல்லுவான்னு பார்த்தா அதான் இல்லை. அவனான்றான், வாங்க நம்ம போய் ஆப்டிக்ஸ் அண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், அங்கே அவ்வளோ பேர் இருக்கிறத நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்கல்ல, இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரும் போய் அவங்க எல்லாரும் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போய் அவங்கள மீட் பண்ணி அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல 6 மணிக்கும் மில்க்ஷேக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனதே கிடையாது. அப்படி ஆகாமல் இருக்கிறது தான் லூமனுக்கு நல்லதும் கூட. இவங்க அதை பிரேக் பண்ணுறத அவங்களுக்கு புரியல. இவங்களுக்குள்ள ஒற்றுமை வந்துச்சுன்னா இவனுங்கெல்லாம் நம்மள முச்சிடுவானுங்கன்னு சொல்லிட்டு மில்க்ஷேக் ஆணிச்சு இந்த விஷயத்த தடுக்க பார்க்குறாங்க. அப்போது டிலன் என்ன பண்ணுறான், அங்கே இவங்க இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டை தூக்கின்னு வந்துடுறான் டிலன். அந்த கார்டை டிலன் தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஹார்மனி மறுபடியும் மார்க்கை பிரேக் ரூமுக்கு அனுப்புகிறான். நான் உன்னை போய் டார்கெட் முடிக்க சொன்னால் நீ போய் அந்த ஆப்டிகல்ஸ் அண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் போய் கூத்தச்சுன்னு இருக்கல, ஸோ பிரேக் ரூமில் போய் பனிஷ்மெண்ட்டை பண்ணுன்னு சொல்லிட்டு மார்க் போய் பனிஷ்மெண்ட்டில் உட்காந்துறான். கட் பண்ணி வெளி உலகத்துக்கு வந்தால் மார்க் கை ஃபுல்லாக ப்ரூஸ். அதாவது எத்தனை தடவை அந்த அப்பாலஜி அவன் எழுதினான்னு தெரில, அந்த ப்ரூஸ் வர அளவுக்கு எழுதியிருக்கான். அவன் மறுபடியும் டேட்டில் தான் இருக்கான் அதே பொண்ணு கூட. அதாவது அந்த பொண்ணு வந்து டெவானோட ஃப்ரெண்டுன்றதுனால அவங்க திரும்ப டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைனா அது நடந்தே இருக்காது. ஏன்னா போன வாட்டி அவன் மயிறு மாதிரி தான் பிஹேவ் பண்ணான். கட் பண்ணால் டெவானுக்கு குழந்தை பிறந்த டெவான் வெளியில் வர சொல்ல, அதாவது அவள் ரூமில் பக்கத்து ரூமில் இந்த ஒரு பொண்ணு ஃப்ரெண்டானால அந்த பொண்ணை திரும்ப பார்க்குறா, அவகிட்ட போய் பேசுகிறா. ஆனால் இந்த ஒட்டி அவள் யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிறா டெவானை. ஏன்னா அவளுக்கு குழந்தை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அவள் யாருன்னே தெரியாத மாதிரி டெவானை நடந்துக்கவே டெவானுக்கு ஷாக் ஆகுது. அவள் யாருன்னே தெரியாத மாதிரி டெவான் கிட்ட பிஹேவ் பண்ணவே டெவானுக்கு ஷாக் ஆகுது. ஸோ வீட்டுக்கு வந்த டெவான் சர்ச் பண்ணுறான். அவள் பேர் கேப்ரியல் நினைக்கிறேன். கேப்ரியல் யாருன்னு அப்போதான் தெரியுது லூமனுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் தான் அவன். செவரன்ஸை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளுன்றதும் அவளுக்கு தெரிய வருது. இதையும் அவள் தெரிஞ்சு வச்சுக்கிறான். கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். வீட்டுக்கு வந்த டெவானுக்கும் ரிக்கன், அதாவது மார்க்கோட சிஸ்டர் அண்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கல. இப்போ குழந்தைய பார்த்துக்க ஒரு கேர்டேக்கர் தேவை. ஆப்வியஸ்லி அந்த கேர்டேக்கரா அங்கே உள்ள வரது ஹார்மனி கோபிள், அதாவது நம்ம செவரன்ஸ் ஹெட் இருக்காங்களே அவங்க ஏன் கேர்டேக்கரா இங்கே வராங்கன்னா இது மூலயமா மார்க் மேலே அவளால் ஒரு பர்மனெண்ட்டான கண்ணை வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ஜாப் அவள் எடுத்துக்கிறா. அவங்கள நம்ப வைக்கிறா அவள் ஒரு நல்ல கேர்டேக்கர்னு. கட் பண்ணால் டேட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த மார்க் சும்மா எப்போ பார்த்தாலும் ஹோட்டலு அது இதுனே போயினுக்கிறோம், நம்ம ஏன் இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டிங்காக எங்கன்னா போகக்கூடாது, இப்போ எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு நோட்டீஸ் கிடைக்குது. அந்த நோட்டீஸ் என்னன்னா, செவரன்ஸை எதிர்த்து ஒரு ராக் பேண்ட் வந்து ஒரு மியூசிக் ஷோ பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த ராக் பேண்ட் மியூசிக் ஷோ பர்ஃபார்ம் பண்ணுறது பிடியோட பொண்ணு தான். பண்ணிட்டு சரி இது வேலைக்காவது கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த மார்க் நிம்மதியாக தூங்க முடியல. அவன் கனவுல பிடி செத்து போனதே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அவன் தூக்கி போட்ட ஃபோனை போய் குப்பை தொட்டிலேருந்து எடுத்து ஆன் பண்ணான். ஆன் பண்ணோடனே அதில் ஒரு ஃபோன் கால் இருக்குது, அதை அட்டன் பண்ணான். மார்க் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி அப்போ அந்த ஃபோனில் வந்த வாய்ஸ் அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்லுது. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே இருக்கிறது தான் புது கேரக்டர் ஜாபி தான் ரீஇன்டெகிரேஷன் பண்ணது பிடிக்கு. அவள் தான் மார்க்கையும் வர சொல்லியிருக்கா. அவள் மார்க்கிட்ட பல முக்கியமான விஷயங்களை அவங்ககிட்ட பேசணும், நம்ம இந்த விஷயங்களை பற்றி பேசலாம், பிடிக்கு என்ன ஆச்சு, பிடிக்கு ஆனதை பார்த்து நீ பயப்படாதன்னு சொல்லி மார்க்கிட்ட பேசுகிறான். கட் அந்த பக்கம் டில்லன் ஒரு கார்டை திருடினால அந்த கார்டு ரொம்ப முக்கியமான கார்டாக இருக்குது. டில்லனோட வெளியில் இருக்க வாழ்க்கையில் அவனோட இன்னி பர்சனாலிட்டியை ஒரு ஆக்சிடென்டல் லிவர் மூலயமா புஷ் பண்ணி, அதாவது எமர்ஜென்சி லிவர் மூலயமா புஷ் பண்ணி அந்த பர்சனாலிட்டி இங்கே வர வச்சு அவன்கிட்ட மில்க்ஷேக் கேட்குறான். எங்கே அந்த கார்டு, அது என்னடா பண்ணால் ரொம்ப முக்கியமான விஷயம்னு டில்லன் நான் பயந்து போய் நான் அந்த கார்டை ஆஃபீஸ்லேயே தான் ஒரு டாய்லெட்டில் ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன், நான் அப்புறம் எடுத்து தரேன்னு சொல்கிறான். சரி இந்த விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோ, இது வெளியே தெரிஞ்சால் உன் வேலைக்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு டில்லனை மிரட்டிட்டு போக சொல்ல கரெக்டாக சின்ன பையன் ஓடி வந்து டில்லனை கட்டி பிடிக்கிறான். அது அவனோட குழந்தை. அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயம் தெரிஞ்ச அப்புறம் டில்லனால்
அவனோட கியூரியாசிட்டியை அடக்க முடியல. பட் அதுக்குள்ள மில்செக் அந்த பர்சனாலிட்டி கட் பண்ணிடுறான். டிலன் மறுபடியும் நார்மல் ஆயிடுறான். கட் பண்ணா இந்த பக்கம் கேபியை மீட் பண்ண மார்க் அங்க பிடிக்கு நடந்த விஷயங்களை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க சொல்ல மார்க்கை ஃபாலோ பண்ணி அந்த HCF வந்துடுறான். ஏன்னா இவங்க பேசிட்டு இருக்கிறது லூமனோட ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்க இடம் தான். அங்கே வந்து HCF மார்க் கிட்ட பேச்சு கொடுக்கலாம். உனக்கு எதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்றா, ஏன் நீ இந்த நேரத்தில் இங்கே இருக்க அப்படி இப்படின்னு. டக்குன்னு பின்னாடி இந்த கேபி அவனை கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறான். மார்க் அலறிவான், என்னது கொலையான்ட்டு. பட் கேபி அவங்ககிட்ட அந்த HFோட ஐடி கார்டு, அதாவது என்ட்ரி போடுற கார்டு இருக்குல்ல, ஆக்சசிபிலிட்டி கார்டு எடுத்து கொடுத்து இதை வச்சுக்கோ, இதை நாளைக்கு ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போ, உன்னோட அதாவது உள்ள இருக்க மார்க்குக்கு தெரியும் இதை வச்சு என்ன பண்ணணும்னு, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி அவனுக்கு அனுப்பி வச்சிடறான். மார்க்கும் அங்கேருந்து அலறி வச்சுன்னு வீட்டுக்கு ஓடியாந்து வீட்டுக்கு வந்த மார்க் அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போக சொல்ல அந்த கார்டையும் எடுத்துகிட்டு போகிறான். அதாவது 2 கார்டு எடுத்துகிட்டு போகிறான். ஒன்று அவனோடது, இன்னொரு அந்த செக்யூரிட்டியோடது. 2 கார்டையும் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு வந்த மார்க்குக்கு அங்கே நிறைய விஷயங்கள் ஆஃபீஸுக்கு வரான் மார்க். அங்கே வந்தால் அவனோட குவார்ட்டர்லி டார்கெட் இன்னும் முடியலை. ஸோ டார்கெட்டை முடிக்கிற ப்ரெஷரும் அவனுக்கு அதிகமாகுது. அந்த ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ணுறான். அதே சமயம் மில்செக் பர்ட், அதாவது இர்விங்க்கு ஒருத்த மேலே க்ரஷ் இருந்ததில் அவங்ககிட்ட போய் சொல்கிறான், உனக்கு இன்னையோட டியூட்டி முடியுதுடா, நீ ரிட்டையர் ஆகிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அவனும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சந்தோஷமாக ரெடி ஆகிறான். கட் பண்ணால் வெளியில் ஹார்மோனி கொபெல், அதாவது நம்மளோட HF வந்து இன்னும் க்ளோஸ் ஆகிறா டெவன் கிட்ட, மார்க்கோட தங்கச்சிக்கு. அவள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சு அவகிட்ட க்ளோஸ் ஆகிறா. இதனால் டெவன் வந்து அவளை ஒரு பார்ட்டிக்கும் இன்வைட் பண்ணுறான். எங்கள் வீட்டில் வந்து ஒரு புக் ரீடிங் இருக்காது, அதாவது அவள் ஹஸ்பண்ட் இதனால் அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் ரீடிங் இருக்குது, அதுக்கு நீங்களும் வரணும்னு சொல்லிட்டு டெவனும் வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். கட் பண்ணால் ஆஃபீஸில் இவங்க அந்த மந்தோட டார்கெட்டை முடிக்கிறாங்க, அந்த குவார்ட்டரோட டார்கெட்டை. ரொம்ப கஷ்டப்பட்டு டார்கெட்டை முடிச்ச அப்புறம் அவங்களுக்கு மில்செக் ஒரு பார்ட்டி வைக்கிறான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த பார்ட்டியில் இவங்களாம் லைட்டு போட்டு பைத்தியக்காரமாக டான்ஸ் ஆடிட்டு சொல்ல டிலன் வாயிலே ஒரு குத்து விடுறான் மில்செக்கு. என்னோட பசங்க பேர்லாம் என்னடா எனக்கு சொல்லு, இப்போ நான் தெரிஞ்சுக்கணும்னு. அப்போ தான் டிலன் ஒரு உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். இந்த மாதிரி என்ன எமர்ஜென்சி ஓவர் ரைடிங் மூலயமா நேற்று வெளியில் மீட் பண்ணாங்க. அப்போ எனக்கு ஒரு பையன் இருந்தான், எனக்கு அவனோட பேர் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் தெரிஞ்சிக்க முடியல, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் அவன் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் மார்க்குக்கு ஒரு ஐடியா வருது, இது எப்படி பண்ணாங்க செக்யூரிட்டி ஆஃபீஸ் ரூம்லேருந்து. சரி, நம்மளால் இப்போ செக்யூரிட்டி ரூமுக்குள்ளே போக முடியும், ஏன்னா என்கிட்ட ஐடி இருக்குது. நானும் எலினாவும் செக்யூரிட்டி ரூமுக்கு போகிறோம், நீயும் எர்விங்கும் பர்ட்டோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு போங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அனுப்பிச்சி வச்சுட்டு இவங்க 2 பேரும் போய் அந்த செக்யூரிட்டி ரூமில் போய் அங்கே இருக்க மொத்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறாங்க. லைக் எப்படி இந்த எமர்ஜென்சி ஓவர் ரைடிங் பண்ணுறது, எப்படி வெளில இருக்க பர்சனாலிட்டி ஆக்சஸ் பண்ணுறது, இதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, மேனுவல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. அந்த பக்கம் கொபெலுக்கும் அந்த போர்ட் ரூம்லேருந்து வர அந்த பொண்ணு, லைக் அந்த மீடியாவில் இருந்தான்னு சொல்லல, அந்த பொண்ணுக்கும் இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை போகுது. ஹெல்லி ஆரை நீ சூசைட் பண்ணுற அளவுக்கு விட்டுருக்க, உன் மேலே போர்டு இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு சொல்லி இவ்வளோ மிரட்டுறா. கோபெல் அதுக்கு திருப்பி அவகிட்ட கத்துறா. எர்விங் பர்ட்டோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியில் இருக்கா சமயத்தில் டிலன் திருப்பி MDRக்கே வந்துடுறான், மைக்ரோ டேட்டா ரிஃபைன்மெண்ட் அவங்க ஆஃபீஸ்க்கு. அங்கே இவங்க அந்த பிளானை அவங்ககிட்ட காட்டுறாங்க, எமர்ஜென்சி ஓவர் ரைடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்றது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இவங்க எல்லாரும் படிச்சுக்கிறாங்க. இப்போ நான் இவங்கெல்லாம் வெளி உலகத்தில் என்னென்ன பண்ணுறாங்கன்றது வருது. ஏன்னா அவங்க எமர்ஜென்சி ஓவர் ரைடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறாங்க. எமர்ஜென்சி ஓவர் ரைடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் ஃபுல் போதையில் அவன் டேட் பண்ண அந்த பொண்ணுக்கிட்ட பயங்கரமாக கத்திடுறான். அந்த பொண்ணு வந்து நீ இன்னும் ஒய்ஃபை மறக்கலாம் பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி அவங்ககிட்ட பாசமாக நடந்துக்க ட்ரை பண்ணுறா. பட் நான் என் ஒய்ஃபை எப்பயோ மறந்துட்டேன், அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன், நீங்கள் தான் சொன்னால் நம்ப மாட்டேங்குன்னு சொல்லி அவள் ஒய்ஃபோட ஃபோட்டோவை கிழிச்சு தூக்கி போட்டுறான் சுக்குலாக. ஒரு கோவத்தில் அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்ட மார்க் அதை எடுத்து திருப்பி ஒட்ட வைக்க ட்ரை பண்ணான். கட் பண்ணால் எர்விங் அவனோட வீட்டில் பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்கான். என்ன பெயிண்ட் பண்ணுறான்னா அவனோட அவுட்டர் பர்சனாலிட்டி ஒரு ஆல்வேவை திரும்ப திரும்ப பெயிண்ட் பண்ணிட்டே இருக்கான். அந்த ஆல்வே இருட்டாக இருக்குது, மேலே ஒரு எக்ஸிட் பட்டன் இருக்குது, அதுக்கு ஒரு ஒயிட் கலர் டோர் இருக்குது. இந்த விஷுவலில் தான் அவனோட வெளில இருக்க பர்சனாலிட்டி திரும்ப திரும்ப பெயிண்ட் பண்ணிட்டுருக்கு. அவனுக்கு ஒரு நாயும் இருக்குது வெளில. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எர்விங்கோட வெளி பர்சனாலிட்டியை பார்க்குறோம். கட் பண்ணால் அந்த ஃபோட்டோவை மார்க் முழுசாக ஒட்ட வைக்கிறான். அப்போ தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மிஸ் கேசி. அதாவது மிஸ் கேசி தான் வெளி உலகத்தில் ஜெம்மாவா மார்க்கோட ஒய்ஃப். அவங்க செத்துட்டாங்கன்னு மார்க்கை நம்ப வச்சு தான் மார்க்கை செவரன்ஸ்க்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் மிஸ் கேசி இன்னும் உள்ள லூமனில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போனா உயிரோடு இருக்கான்னு தான் அர்த்தம். ஜெம்மா மிஸ் கேசியா உயிரோடு தான் இருக்கா. கட் பண்ணால் ஆஃபீஸில் மார்க்கை கூப்பிட்டு நீ இந்த வருஷம் டார்கெட்டை முடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், வேணா நீ ஒரு வெல்னஸ் ஸ்டேஷன் போய்வான்னு சொல்லி கேசி கிட்ட அனுப்புகிறாங்க. இந்த ஒட்டி அந்த வெல்னஸ் ஸ்டேஷனை ஹார்மோனி, அதாவது நம்ம ஹெட் இருக்கால, அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் உத்தரவுத்தனை பற்றின ஞாபகம் கொஞ்சம் வந்தால் கூட இந்த செவரன்ஸ் ஃபெயிலியர். ஆனால் அவங்க 2 பேருக்கும் வெளி உலகத்தில் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இத்தனை வருஷம் வாழ்ந்ததே ஞாபகம் வரல. அவங்க 2 பேரும் யாரோ ஸ்டேஞ்சஸ் மாதிரி தான் பேசுகிறாங்க, பழகுறாங்க.
இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது, நம்மளோட ஆப்ரேஷன் சக்ஸஸ். இந்த செஷன் முடிஞ்ச அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கேசியை கூப்பிட்டு இதுக்கு மேலே உங்களோட உதவி எங்களுக்கு தேவையில்லை, நீ வேலையை விட்டு போகலாம், உன்னை ஃபயர் பண்ணுறோம், ஏன்னா நீ எல்லியை ஒழுங்காக பார்த்துக்கலன்னு சொல்லி அவளை ஃபயர் பண்ணி வெளில அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லியை ஒழுங்காக பார்த்துக்காதனால ஹார்மோனி மேலே நிறைய டோஸ் வந்ததில்ல, அதனால அந்த விஷயம் அதோட முடியல. இவ ஆல்ரெடி ஹார்மோனி வந்து அந்த போர்டுக்காக பேசுகிற பொண்ணுக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டால, அவள் போயிட்டு போர்டு கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வரா, உன்னை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த எல்லி சூசைட் பண்ண போட்டோஸையும் காட்டுறா. சிசிடிவி வந்து எடுக்கப்பட்ட சூசைட் அட்டம் பண்ண போட்டோஸையும் காமிச்சு ஹார்மோனியை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி அவளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு வெளில கிளம்பிக்கிறாங்க. கட். இப்போ இந்த எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் அந்த இதுவெல்லாம் கொடுப்பாங்களா, அந்த பார்ட்டி நடக்குது. அதில் டிலன் தான் இந்த ஒட்டியும் பெஸ்ட் எம்ப்ளாயி. ஸோ டிலன் எப்பயுமே அவன் பெஸ்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைக்கும், ஒரு கூப்பன். அது என்னதுன்னா, அந்த வீடு இருந்ததுல கியர் ஈகனோட வீடு, அந்த வீட்டில் அவனுக்கு பார்ட்டி, அதாவது அந்த வீடை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அவனுக்கு நடக்கும். இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி எமர்ஜென்சி ஓவர் ரைட் பண்ணுன்னு சொல்லிட்டு டிலன் கிட்டே இவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. எமர்ஜென்சி ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, 2 லிவர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு லிவர், இந்த பக்கம் ஒரு லிவர், அது ரெண்டுத்தையும் மேலே திருப்பணும். இது ஒரு ஆள் வேலை இல்லை, 2 பேர் வேலை. ஆனால் இது டிலனால் தான் கரெக்டாக பண்ண முடியும், ஏன்னா அவன் சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கான். ஸோ 2 லிவரையும் ஒரே நேரத்தில் அவனை புல் பண்ண முடியுன்றதுனால டிலன் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்க கிளம்பி அவங்களோட வெளி பர்சனாலிட்டிக்கு போகிறாங்க. அதே மாதிரி டில்லனுக்கு அந்த கூப்பனை யூஸ் பண்ணி அன்றைக்கி அந்த வீட்டில் பார்ட்டியும் நடக்குது, அவங்களுக்கு வேஃபல்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க முன்னாடி ஸ்ட்ரிப் டான்சர்ஸ் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, இது எல்லாமே நடக்குது. ஆனால் டிலன் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக கிளம்பி அந்த ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போய் ஓவர் ரைட் பண்ண ரெடி ஆகிறான். வேலை போன ஹார்மோனி ரொம்ப கோபமாக அவன் வீட்டுக்கு வந்து அழுது புருண்டு பிறல்றா, சோகத்தில் இருக்கா. அப்போது மார்க் போய் அவகிட்ட பேசுகிறான், நான் இந்த மாதிரி என் தங்கச்சி பார்ட்டிக்கு போகிறேன், நீங்களும் வரலையான்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நானும் வருவேன்னு சொல்லிட்டு 6 மணி அங்கே சொல்லிட்டு கிளம்புறா. மார்க் வந்து அவளோட தங்கச்சியோட வீட்டில் இருக்கா, அந்த புக் ரீடிங்கில். ஏர்விங் அவன் வீட்டில் இருக்கான். ஹெல்லி எங்கே இருக்கான்னு தெரியல. டிலன் செக்யூரிட்டி ரூமுக்கு போகிறான், எமர்ஜென்சி ஓவர் ரைட்டை ஸ்டார்ட் பண்ணுறான். செட்டிங்ஸ்குள்ளே போய் அங்கே இருக்க செட்டிங்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஆன் பண்ணி அந்த எமர்ஜென்சி ஓவர் ரைட் பட்டனை ஸ்டார்ட் பண்ணுறான். இவங்க 3 பேருக்கும் பர்சனாலிட்டி சேஞ்ச் டக்குன்னு நடக்குது. ஆனால் மார்க் கூட ஹார்மோனி இருக்கா. ஸோ அவள் எதையோ ஒன்று செட்ஸ் பண்ணுறா. இவன் ஏன் இப்போ வியர்டாக ரியாக்ட் பண்ணுறான் நம்மளை பார்த்த உடனே, நான் கதைன்னு தெரிலன்னு. ஏர்விங்க்கு ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி சேஞ்ச் வந்தவொடனே அவன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற விஷயமே போட்டை கண்டுபிடிக்கிறதுலாம். எலினாக்கு பர்சனாலிட்டி சேஞ்ச் வருது, அவள் ஒரு பெரிய பார்ட்டியில் இருக்கா. அந்த பார்ட்டிலேருந்து கீழே இறங்கி போன அவள் லூமனோட ஆஃபீஸில் இருக்கா. என்னடா அது, நம்ம ஏன் லூமனோட ஆஃபீஸில் இருக்கோன்னு பார்த்தா இந்த மொத்த விஷயமே ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட். அதாவது ஹெல்லி யாரும் இல்லை, அவ தான் ஹெலினா ஈகன். அவ ஈகனோட முக்கியமான ஒரு வாரிசு. அவ இந்த செவரன்ஸை பண்ணி வெளி உலகத்தில் செவரன்ஸ் பாதுகாப்பற்றது, அது ஒர்க்கிங் கிளாஸ்க்கு எதிரானதுன்ற விஷயத்தை மாற்றத்துக்காகவும் தன்னோட செவரன்ஸ் ப்ரொசீஜர் மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இதை நியூஸில் போட்டு இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரிலீஸ் பண்ணி செவரன்ஸ் ஒரு பாதுகாப்பான விஷயம் ப்ரூவ் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த ஆஃபீஸ்குள்ளேயே அவள் வந்திருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹெல்லிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இன்னும் 10 நிமிஷத்தில் அவள் ஸ்டேஜில் ஏறி செவரன்ஸ் பற்றி ஸ்பீச் கொடுக்கணும் ப்ரெஸ் அண்ட் மீடியா முன்னாடி. அந்த பக்கம் கட் பண்ணால் மார்க் அவனோட தங்கச்சி வீட்டில் தான் இருக்கான். ஸோ அவனுக்கு யார் தங்கச்சினே தெரில, நம்ம எங்கே இருக்கணும்னு தெரில, ஹார்மோனியா நம்ம கூட இருக்கான்றதும் அவளுக்கு தெரில. அப்போ தான் அவன் கையில் அந்த புக்கை காட்டுறாங்க. இந்த புக்கோட ரீடிங்கில் தான் நம்ம இருக்கணும். இந்த புக்கை எழுதினவர் இங்கே இருக்காரா, இந்த மகான் எங்கே, அவரை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வர்றான். அப்புறம் அவனுக்கு இவ தான் தன்னோட தங்கச்சின்னு தெரிஞ்சு. ஸோ அவகிட்ட போய் பேசுகிறான், இந்த மாதிரி செவரன்ஸ், இந்த மாதிரி நான் வந்து உள்ளே இருக்க மார்க்கு, இந்த மாதிரி செவரன்ஸ் ஒரு நல்ல விஷயம் கிடையாது, எனக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவகிட்ட சொல்கிறான். அவன் தங்கச்சிக்கு ஒன்றுமே புரியல. நீ என்னடா இப்போ பர்சனாலிட்டி ஸ்விட்ச் பண்ணிட்டேன்ற, இப்போ நீ யாருன்னு எனக்கு புரியல. இங்கே அங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷனே பட்டிருக்கு. சரி, இவகிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கோட ஆத்தரான ரிக்கனை போய் மீட் பண்ணுறான் மார்க். மீட் பண்ணி, உங்களோட நான் பெரிய ஃபேன், உங்களோட புக்கு என்னோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு, நான் இங்கே இருக்கிறதுக்கே நீங்கள் தான் காரணம்லாம் பேசுகிறான். ரிக்கனுக்கு ஒன்றுமே புரியலடி, என்னை சும்மா கலாய்க்காதடா, உனக்கு நான் எழுதத்தே பிடிக்காதேடான்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஆனால் மார்க் வந்து திரும்ப சொல்கிறான், உங்களோட ரைட்டிங்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது, நான் உங்களோட பெரிய ஃபேனுன்னு அவங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறான். சரி, ரிக்கனும் இன்னைக்கு அவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு போல, இது பெரிய ஃபேனாக இருந்துட்டு போப்பான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான். மார்க்குக்கு வேறு யார்கிட்ட போய் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் தெரில. ஹார்மோனியா இங்கே இருக்கான்றதும் மார்க்குக்கு புரியல. அவன் ஒரு கன்ஃபியூஷன்லேயே அந்த ரீடிங்கில் உட்காந்துட்டு இருக்கான். கட்லி அவளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்குறான். அவள் செவரன்ஸ் ப்ரொசீஜருக்கு ஃபர்ஸ்ட் டே வந்ததுலேருந்து அந்த ஆஃபீஸில் நடந்த எல்லா விஷயங்களும் அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க அப்பாவையும் மீட் பண்ணுறா. அவங்க அப்பா அவகிட்ட நல்ல போல்டாக பேசி ஸ்ட்ராங்காக இருன்னு சொல்கிறான். அவங்க அப்பா யாருன்னா, அவன் தான் இப்போது லூமனோட கரன்சி. ஸோ இவ்வளோ பெரிய ஆளாக நம்பன்றத எலியால் ஏற்றுக்கவே முடியல. சரி, இப்போ நம்ம ஸ்டேஜில் போய் என்ன பேசத்தனும் அவளுக்கு தெரில. ரொம்ப பதட்டமான சுச்சுவேஷனில் அவள் இருக்கா. கட் பண்ணா ஏர்விங் கார்
நேராக பேர்ட்டோட வீட்டுக்கு போகிறான். அவனோட ஹவுட்டி, அதாவது வெளியில் இருக்க பர்சனாலிட்டி ஒரு மேப்பில் பேர்ட் குட்மேன் மார்க் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போகலான்னு போய் கார் எடுக்கிறான். ஆனால் இது வரைக்கும் அவன் காரே ஓட்டுனது இல்லையே, லூமன்லேருந்து கார் ஓட்டுறது. ஆனால் அவனுக்கு அது ஒரு மசில் மெமரியாக இருக்குது. எப்படி ஸ்விம்மிங், சைக்கிள் ஓட்டுறது மாதிரி கார் ஓட்டுறது அவனுக்கு ஒரு மசில் மெமரியாக தானாக வருது. இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரின்னு கார் எத்தனை நேராக பேர்ட்டோட வீட்டுக்கு வரான். அங்கே போனால் அவனுக்கு ஷாக். பேர்ட்டுக்கு வெளியில் ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான். அதை பார்த்து அவன் மனசுடைஞ்சு போய் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். அவன் யாருக்கிட்டையும் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் மார்க் மறுபடியும் டெவான் கிட்ட விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உள்ள எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, எங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட ஹார்மோனிக்கு அப்போதான் புரியுது, இவனுக்கு எமர்ஜென்சி ஓவர் ரைடிங் பண்ணி பர்சனாலிட்டி ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்கடான்ட்டு. இதுதான் தனிக்கு சரியான சான்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே திரும்பி போகிறதுக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட 6 மணி கார் எடுத்துன்னு வேகமாக லூமனுக்கு போகாமல் நேராக ஹெல்லியை பார்க்க போகிறா. ஏன்னா அவளும் இப்போ பர்சனாலிட்டி மாறி இருப்பாள், அவளை போய் தடுக்கலான்ட்டு மில்சிக்கு ஃபோன் பண்ணி, அவனுக்கு எமர்ஜென்சி ஓவர் ரைடிங் பண்ணிட்டானுங்கடா, 3 பேரோட பர்சனாலிட்டியும் வெளில இருக்கு, நீ போய் இதை தடுன்னு சொல்கிறான். நேராக செக்யூரிட்டி ரூமுக்கு ஓடுறான். அங்கே போனால் டிலன் கதவை ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கான். அவன் மில்சிக் கிட்ட ஃபக் யூ, நான் கதவு திறக்க மாட்டேன்னான்னு சொல்லி அவனை மில்செக்கை அசிங்கப்படுத்துறான். மில்செக் அவங்ககிட்ட ஆசை காட்டுறான். உனக்கு ஒரு பையன்டா, 3 பசங்களையும் நான் உனக்கு காட்டுறேன், அவங்களோட பேர் எல்லாமே சொல்கிறேன், கதவு மட்டும் திறந்து விட்டுரு ராஜான்றான். ஆனால் டிலன் இது எதுக்குமே மயங்காமல் கதவு திறக்காமல் இருக்கான். கட் பண்ணா ஹெல்லியை ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. ஸ்டேஜில் ஏறின ஹெல்லி செவரன்ஸை பற்றி நல்ல விதமாக பேசுவான்னு பார்த்தா ஸ்டேஜில் ஏறின செவரன்ஸ் ஒரு பைத்தியக்காரத்தனம், எங்கள் யாருக்குமே உள்ள சுதந்திரன்ற ஒன்று, எங்கள் யாருக்குமே உள்ள இண்டிபெண்டன்ஸ்ன்ற ஒன்று இல்லவே இல்லை. செவரன்ஸ் ஹியூமனிட்டிக்கு எதிரான ஒரு விஷயம்னு சொல்லி செவரன்ஸை போட்டு கிழி கிச்சரா. அங்கேருந்து யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஹெலினா ஈகனா இப்படி பேசுறதுன்னு மொத்த மீடியாவே ஸ்டன் ஆகி நிற்குது. அவளை 6 மணி அங்கே போய் ஸ்டேஜ்லேருந்து பிடிச்சி இழுத்துன்னு கீழே கொண்டு போயிடுறா. அந்த ஸ்பீச் பெரிய சென்சேஷன் ஆயிடுது. அங்கே மார்க்குக்கு டெவான் கிட்ட கேட்க பல கேள்விகள் இருக்கு. நான் வெளி உலகத்தில் யாரு, நான் ஏன் செவரன்ஸை சூஸ் பண்ணலாம் கேட்குறான். அப்போ டெவான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறா, நீ ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சராக இருந்த, நீ மட்டும் இல்லை உன் ஒய்ஃபும் தான். உன் ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவள் செத்துட்டு அப்புறம் தான் நீ இந்த மாதிரி செவரன்ஸை சூஸ் பண்ண. ஏன்னா உன்னால் அந்த சோகத்துலேருந்து வெளில வர முடியல, அவளை 8 மணி நேரமாச்சும் மறக்கணுன்றதுக்கோசம் தான் நீ செவரன்ஸை சூஸ் பண்ண. இதுதான் காரணம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள இருக்க மார்க், அதாவது இன்னி மார்க்குக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்ட மார்க் இந்த விஷயங்கள்லாம் மார்க் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்க சொல்ல அங்க இருக்க ஃபேமிலி போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். லைக் இவ்வளோ டெவானோட கல்யாணத்தில் எடுத்தது, அவ குழந்தை பிறந்தப்புறம் எடுத்தது, இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அந்த மீன் டைம் டெவான் கிட்ட மார்க் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். ஹார்மனி கோபல்யா எங்க இருக்கா, அதாவது என்னோட டிபார்ட்மெண்ட் ஹெட் இங்க என்ன பண்றான்ட்டு. உன்னோட டிபார்ட்மெண்ட் ஹெட் அவன் என் குழந்தைய பார்த்துக்கு வந்த மெய்டன்றா, அவ ஒரு நர்ஸ்ன்னு சொல்ல, இல்ல அவன் என் டிபார்ட்மெண்ட் ஹெட்னு இவன் சொல்ல. டெவான் அலறி வச்சுட்டு போய் தன் குழந்தைய, ஏன்னா அவ குழந்தைய அவங்க கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தா 6 மணி கிட்ட, தன் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க ஓடிடுறான். அந்த மீன் டைம்ல தான் மார்க் அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துன்னு இருக்கான். அப்போ ஒரு போட்டோவை பார்க்குறான். அதுல மிஸ் கேசி இவனும் ஒன்னா இருக்காங்க. மிஸ் கேசி தான் இவனோட ஒய்ஃப். அவ செத்துட்டதுனால தான் மார்க் இந்த செவரன்ஸ் ப்ராசஸ்க்கே போயிருக்கான். ஆனா உள்ள இருக்க மார்க்குக்கு தெரியும், போட்டோல இருக்கவ உயிரோட தான் இருக்கா. அவ தான் மிஸ் கேசியா கீழே தெரபிஸ்டா இருக்கான்றது இன்னி மார்க்குக்கு தெரியும். ஸோ இதை பார்த்து அவன் அல்லறி அச்சுன்னு ஓடி போய் ஷீ இஸ் அலைவ்னு சொல்றான். அவன் ஷீ இஸ் அலைவ்னு சொல்றான். அதே டைம்ல மில்செக் அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள போய் ஓவர் ரைடிங்கை ஸ்டாப் பண்ணிடுறான். ஸோ எல்லாருக்குமே கான்சியஸ் போயிடுது. ஏர்விங்க்கும் கான்சியஸ் போயிடுச்சு. எல்லி அந்த ஸ்டேஜ்லேருந்து இழுத்துட்டு வந்த உடனே அவளுக்கும் கான்சியஸ் போயிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மார்க்குக்கும் கான்சியஸ் போயிடுச்சு. இதோட ஃபர்ஸ்ட் சீசன் முடியுது. வெளி உலகத்துக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு செவரன்ஸை பாதிக்கும், இன்னும் ஜெமா உயிரோட தான் இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச அப்புறம் மார்க் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணான், ஜெமாவை எப்படி மார்க் கண்டுபிடிப்பான். டிலன் அவனோட 3 குழந்தைங்களையும் பார்த்தானா, வெளி உலகத்துல இருக்க அவனோட பர்சனாலிட்டிக்கு திரும்பி போனானா இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு பெரிய செலவு பண்ணி செவரன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை இந்த கம்பெனி ஏன் பண்ணணும், அவங்க பண்ற விஷயம் என்ன, மேக்ரோ டேட்டா ரிஃபைன் பண்ணி அவங்க எதை ரிஃபைன் பண்றாங்க, ஆப்டிகல்ஸ்லாம் அவங்க என்ன டிசைன் பண்றாங்க, இந்த ஒட்டுமொத்த ஃப்ளோர்ல எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்க எல்லாம் சேர்ந்து எதுக்காக ஒர்க் பண்றாங்க, இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த சீசனை நீங்க பார்க்கணும். அடுத்த சீசனுக்கான வீடியோ கூடிய சீக்கிரமே நம்ம சேனல்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி வேற என்ன சீரிஸ் பத்தி பேசலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.